குட் ஈவினிங். என்னோட வாய்ஸ் ஆடிபிள் இருக்குங்களா? எனிவன்? ஓகே. ஆடிபிள்? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். எஸ் சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஃபைன். ஸோ on behalf of Dhiran IAS Academy, so I welcome you all to this session. Okay. நம்ம வந்து ஒரு 3 செக்மெண்டா பார்க்க போறோம். லைக் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், ஸோ அதுல வந்து யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் செக்டர்ஸ், ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்கு. தென் ஆஃப்டர் தட் நான் டிகிரி முடிச்சிட்டேன், ஸோ ஐ வாண்ட் டு பர்சியூ ஹையர் எஜுகேஷன் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், ஸோ தே ஆர் கோயிங் டு ஓகே கண்டக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸாக யூஜி, பிஜி, பிஹெச்டிக்கெலாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க த்ரூ NTA. ஓகே, ஸோ அப்போ ஐ வாண்ட் டு பர்சியூ ஹையர் எஜுகேஷன் அப்படின்னாலுமே வந்து ஸோ வாட் வி ஹாவ் டு டூ அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தென் ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் லைனும் வேண்டாம், ஓகே, ஹையர் எஜுகேஷன் லைனும் வேண்டாம், ஸோ ஐ வாண்ட் டு டூ என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னாலுமே ஓகே, ஸோ வி கேன் கைட் யூ த்ரூ வேரியஸ் ஓகே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஓகே, என்ன அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து செக்மெண்ட் போக போகுது. ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ் ஆல்சோ. ஸோ மை செல்ஃப் Shakti Parthiban, founder and director of Dhiran IAS Academy. I am also an agriculture graduate from Anbil Dharmalingam Agriculture College and Research Institute, Tiruchirappalli. Okay, 2008 pass out. Then my MSc and PhD I done in Indian Agriculture Research Institute, New Delhi, from 2010 to 2017. Okay, then after that, I have worked in a மேனேஜ் இன்ஸ்டிடியூஷன் கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அங்கேயுமே வந்து கன்சல்டன்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். தெர் இஸ் அ ஸ்கீம் கால்டு அக்ரி பிஸ்னஸ் அண்ட் அக்ரி கிளினிக் ஸ்கீம், ACABCன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து கன்சல்டன்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, தென் ஆஃப்டர் தட் வீடியோ மீட் பண்ணுங்க மிஸ்டர் சரவண். யா, தேங்க்யூ. ஓகே, then from 2021 onwards, a group of friends, we are running this institution, okay, in Coimbatore. Right. Let us maybe a few minutes wait பண்ணலாம். By 5:10 we will start the session. Okay. ஒரு ஓவரால் ஐடியா கொடுத்துட்றேன், சரிங்களா? ஸோ நீங்க வந்து டவுட்ஸ் கேட்கும் போது we can clear it. ஓகே, ஸோ மேபி இருக்கிற இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டார் போகணும் அப்படிங்கிற வந்து ஓகே ஐடியா இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, தென் வி வில் ப்ரொசீட் வித் ஆல் அதர் ஆஸ்பெக்ட்ஸ், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ
பேங்கிங் செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, ஸோ யூ ஷுட் நோ யாரெல்லாம் வந்து ரெக்ரூட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். ஓகே, ஓகே. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபெமிலியரான நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிபிஎஸ். ஓகே, ரைட். ஐபிபிஎஸ் எல்லாருக்குமே தெரியும், இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன். ஓகே, தென் ஒரு மேஜர் ரெக்ரூட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, அண்ட் தென் எஸ்பிஐ ஆல்சோ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, நபார்ட். ஓகே, அண்ட் தென் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஓகே, ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் ஐபிபிஎஸ் யூ ஹேவ் ஓகே ஆல் தீஸ் பிளேயர்ஸ். இது இல்லாம யூ கேன் ஹேவ் த பிரைவேட் பேங்க்ஸ் ஆல்சோ. ஓகே, இப்போ நீங்க பேங்கிங் செக்டர் எய்ம் பண்றீங்க அப்படின்னா இவங்க எல்லாமே வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. சரிங்களா? தென் இந்த பேங்கிங் செக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போதே த சேம் ஆஸ்பெக்ட்ல ஓகே யூனோ பேங்கிங் எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு 3 stages ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். ப்ரிலிமினரி, ஓகே, மெயின்ஸ், அண்ட் தென் சம்டைம்ஸ் ஓகே மெஜாரிட்டி ஆஃப் த ரெக்ரூட்டர்ஸ் இன்டர்வியூ இந்த ஸ்டேஜ் வச்சிருக்காங்க. எஸ்பிஐ மாதிரியான ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து they will have GD also, group discussion. ஓகே, ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல தான் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து எனி ரெக்ரூட்டர்ஸ் கண்டக்ட் பண்ற எல்லாருமே வந்து இந்த ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், ஓகே, டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஓகே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் வந்து கடந்து போகும்போது தான் ஸோ யூ வில் கெட் த ஃபைனல் ரிசல்ட்ஸ், எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்னு தெரியணும், இந்த எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் தெரியணும். ஓகே, ஸோ she said இந்த ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன், so they are conducting recruitment examination for these 12 public sector banks. Okay, so RBI அப்படிங்கிறவங்க வந்து தனியா கண்டக்ட் பண்றாங்க எக்ஸாம். ஓகே, எஸ்பிஐ தனியா கண்டக்ட் பண்றாங்க. இந்த 12 பேங்க்ஸ்க்கு காமனா ஐபிபிஎஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. ஓகே, so the reason ஓகே ஐபிபிஎஸ் குள்ளேயே கவர் ஆகிற ஆர்ஆர்பி ஆல்சோ, த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பேங்கிங் செக்டர்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ செட் முன்னாடி நான் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் தான் வந்து மேஜர் ரெக்ரூட்டர்ஸ். ஓகே, ஸோ யுவர் ஆர்பிஐ, எஸ்பிஐ, ஓகே, ஐபிபிஎஸ், ஓகே, தென் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், தென் ஸ்பெசிபிக் ஏஜென்சிஸ் ஆர் செக்டார் ஸ்பெசிபிக் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய நபார்ட், ஓகே, ரெப்கோ, சிட்பி, ஓகே, என்ஹெச்பி, இது வந்து நிறைய ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்க. பிளஸ் உங்களுடைய பிரைவேட் பேங்க்ஸ். ஓகே, நான் ஜஸ்ட் கிளாஸ் மாதிரி எல்லாமே வந்து இன் டீட்டெயிலா வந்து நான் சொல்ல. ஓகே, ஸோ இப்போ இந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஓகே எந்த லெவல்ல ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ பொறுத்தளவுக்கு ஸோ தே வில் ரெக்ரூட். ஓகே, நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபினிஷ் 1 bachelor degree in the sense any discipline. சரிங்களா? இப்போ ஆர்பிஐயோட என்ட்ரி லெவல் போஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது
they will also recruit grade B officers. Okay, so grade B officers இதுக்கு வந்து நம்ம பிஜி பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஓவராலா வந்து இந்த 18 to 27 அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல்ல கம்ப்ளீட் பண்ணும்போது ஸோ ஏஜ் வில் பி லைக் 21 to 30 இந்த கேட்டகரியில இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு டிகிரி முடிக்கும் போது ஸோ யூ ஆர் எலிஜிபிள் டு அப்பியர் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் பி டெஸ்டிங் யூ ஆன் 3 ஆஸ்பெக்ட்ஸ். 3 விஷயங்களை வந்து உங்களை டெஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வெர்பல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஓகே உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. தென் நியூமரிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிற குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷன் அண்ட் தென் ரீசனிங் பார்ட். இந்த 3 ஏரியால வந்து உங்களை டெஸ்ட் பண்றாங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னாவே வந்து யூ வில் பி கெட்டிங் 100 கொஸ்டின்ஸ். ஓகே, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். பட் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 60 minutes, 1 hourல ஓகே 100 கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ தெர் இஸ் அ நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் ஆல்சோ பேங்கிங் எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு. ஸோ யூ வில் ஹேவ் நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு யூ ஹேவ் டு மீட் அவுட் த கட் ஆஃப். ஓகே, ஸோ ஒன்ஸ் பிலிம்ஸ் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா அகைன் இந்த சேம் 3 subjects will be reflected in mains also: reasoning, English language, numerical ability. So in addition to that GK general awareness, banking awareness அப்படின்னு சொல்லுவாங்க. then computer knowledge, basic computer knowledge. ஓகே, ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து மெயின்ஸ்ல வந்து டெஸ்ட் பண்ணப்படும். ஓகே, 200 questions will be given. ஓகே, ஸோ 2 hours ஓகே and 15 minutes or 2.5 hours. ஸோ இவ்வளவுதான் வந்து டைம் கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ பேங்கிங் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு ஆல் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் ஓகே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஏதாச்சும் ஒரு பேப்பர் இருக்கும். ஓகே, இப்போ நான் ஸ்ட்ரைட்டாவே வந்து சேலரி ஒரு அசிஸ்டன்ட் லெவல்ல என்டர் ஆகிறோம் அப்படின்னா ஆர்பிஐல வந்து ஸோ வில் பி கெட்டிங் ஓகே ஸோ 36,000 per month. ஓகே, okay then we have all the allowances. நான் அலவன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணல. ஸோ ஜஸ்ட் சேலரி மட்டும் நான் மென்ஷன் பண்றேன். ஸோ கெட் ஆல் த அலவன்சஸ். ஓகே, ஸோ நம்ம எந்த சிட்டியில ஒர்க் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து. ஓகே, ஸோ ஸ்டேட் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ வில் கெட் 2 levels. ஓகே, நமக்கு வந்து ஜூனியர் அசோசியேட்ஸ். ஓகே, தென் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் PO அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடர் ஸ்கேல் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஜூனியர் அசோசியேட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிளர்க்கியல் கேடர். ஓகே, ஸோ நமக்கு ஆர்பிஐயோட அசிஸ்டன்ட்க்கு ஈக்குவலான போஸ்ட் கிளர்க்கியல் கேடர். ஓகே, ஸோ இது 2 ரெக்ரூட்மெண்ட்ஸ். இதுக்குமே வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா போதும். ஸோ ஃபார் எஸ்பிஐயோடைய ஓகே ஜூனியர் அசோசியேட் ஹி வில் கெட் அரௌண்ட் ஓகே ஸோ 48,000 per month. ஓகே, salary structure. Okay, so prelims and mains will be there. Okay, computer based test and also local language உங்களுடைய மதர் டங். ஓகே, இதுலயுமே வந்து ப்ரொஃபிஷியன்சி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவோம். So here you can see preliminary exam all the 3 subjects English, quant and reasoning. So mains ஆர்பிஐயோட மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஸோ பேங்கிங் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ஒரு கொஸ்டின் ஆகும். கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் கம்ப்யூட்டரோட நாலேஜும் டெஸ்ட் பண்ணப்படும். ஸோ தேர் வில் பி ஓகே ஸோ 190 questions 2 hours and 40 minutes. ப்ரிலிம்ஸ் சேம் 100 questions தான், 1 hour தான். ஸோ இப்படிதான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு. ஸோ PO அப்படின்ட்டு வரும்போது ஏஜ் அப் டு 30 years வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ எனி டிசிப்ளின். ஓகே, சேம் கைண்ட் ஆஃப் ஓகே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ். தென் யூ ஹேவ் அ டிஸ்கிரிப்டிவ் டைப். SBI POக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இன் சென்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸோ லெட்டர் ரைட்டிங் எஸ்ஏ இந்த மாதிரி 50 marks அதுக்கும் இருக்கு. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ வில் பி ஆஸ்க்ட் ஃபார் இன்டர்வியூ. ஓகே, தென் GD சொன்னீங்கன்னா குரூப் எக்ஸசைஸ். ஸோ இதுக்குமே வந்து மார்க்ஸ் இருக்கு. தென் ஃபைனலி வில் பி மூவிங் டு
ஃபைனல் செலெக்ஷன் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ சேலரி அப்படிங்கிறது இப்போ வந்து எப்படியும் வந்து 50+ அப்படிங்கிற வந்து டச் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடர் அப்படிங்கும்போது ஸோ ஐபிபிஎஸ் அப்படிங்கும்போது பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ தெர் ஆர் 11 பேங்க்ஸ் இருக்கு. ஓகே, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நம்ம வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், பிஎஸ்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ எல்லாரும் தனித்தனியா ரெக்ரூட் பண்ண முடியாதுன்ட்டு தே ஹவ் ஸ்டார்டட் ஓகே இன்ஸ்டியூட் ஃபார் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். தே ஆர் டூயிங் த ரெக்ரூட்மெண்ட்ஸ். ஓகே, இவங்க வந்து காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், சிஆர்பி, காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் சொல்லிட்டு கிளர்க், ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், ஓகே, அண்ட் தென் ஆர்ஆர்பிலையுமே வந்து கிளர்க்கியல் கேடர் அண்ட் ஓகே அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடர்ல வந்து ரெக்ரூட் பண்றாங்க. நீங்க ரீசெண்டா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ ஆர்ஆர்பி நோட்டிபிகேஷன், ஓகே, ஐபிபிஎஸ் கிளர்க் அண்ட் பிஓ நோட்டிபிகேஷன் இதெல்லாமே வந்து வந்திருக்கும். சரிங்களா? ஸோ த சேம் பேட்டர்ன். சரிங்களா? ஏஜ், டிகிரி இருந்தா போதும். ஓகே, ஸோ நீங்க எந்த லைன்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் தான். இங்கிலீஷ், நியூமெரிக்கல், ரீசனிங். நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா the same will be coming for your mains also. In addition to that, general knowledge or general awareness or financial banking awareness வந்து நமக்கு தெரியணும். ஓகே, ரைட்டுங்களா? ஸோ இப்போ பேங்கிங் செக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இவங்களாம் தான் மேஜர் ரெக்ரூட்டர்ஸ். ஓகே, ஸோ நீங்க கிளர்க்கியல் கேடர் சேலரி வந்து நியர் அபவுட் 27-30 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகே, ஸோ பிஓ அப்படின்னு வரும்போது உங்களோட சேலரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து 40+ இருக்கும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாவே வந்து ஓகே உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் எப்படி இருக்கும்? ஆர்ஆர்பி அப்படிங்கும் போது இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஓகே இன்டர்வியூ இருக்காது. ஓகே, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்க்கு ரெக்ரூட் பண்ணும்போது தெர் இஸ் நோ இன்டர்வியூ. ஸோ பிலிம்ஸ் அண்ட் மீன்ஸ் இதுதான் இருக்கும். சரிங்களா? ஸோ நார்மல் ஐபிபிஎஸ் எக்ஸாமினேஷனுக்கும் எஸ்பிஐ ஆர்பிஐ கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமுக்கும் ஸோ ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒன்லி ஓகே 2 stages ஆஃப் எக்ஸாமினேஷன், பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஓகே, ஸோ இங்க வந்து இங்கிலீஷுமே வந்து இனிஷியலி டெஸ்ட் பண்ண போறது இல்லை, ரீசனிங் அண்ட் குவான் பார்ட் மட்டும்தான். ஸோ மெயின்ஸ்ல தான் வந்து இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாமே வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க. ஓகே, ஸோ அதனால கம்பேரிட்டிவ்லி ஆர்ஆர்பி வந்து உங்களுக்கு ஓகே ஈஸியா இருக்கும். ஓகே, எஸ் தெர் இஸ் அன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சின்ஸ் இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே கண்டக்ட் பண்ணக்கூடிய அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய ஓகே ஆர்கனைசேஷன் அப்படிங்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஓகே ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாலிசி அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஸோ அப்ப ஓவராலா பேங்கிங்கை பத்தி உங்களுக்கு ஐடியா இந்த சென்ஸ் ஒரு எனி டிகிரி படிச்சிருந்தா போதும். ஓகே, I don't want to get into the syllabus நம்ம due to paucity of time. Okay, yes. ஸோ நீங்க வந்து ப்ரொமோஷன் ஹையரார்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா either you will be entering as a clerk, ஓகே, ஸோ ஆர் பிஓ. ஓகே, ஸோ இதுல என்டர் ஆறீங்க அப்படின்னா ஸோ இட்ஸ் பிஓ, இட்ஸ் அன் அசிஸ்டன்ட் மேனேஜர். ஓகே, scale 1. Okay, so after that you will become manager. Okay, then you will become senior manager, chief manager. Okay, then AGM, DGM, general manager, அதுக்கப்புறம் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர். அந்த பேங்கோட எக்ஸிகூட்டிவ் போர்ட்ல நீங்க ஒரு மெம்பரா இருப்பீங்க. அண்ட் தென் சிஎம்டி, ஓகே, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அ பர்டிகுலர் பேங்க். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஓகே ப்ரொமோஷன் ஹையரார்கி. இப்போ நீங்க வித்தின் 10 years you can reach this position. Okay, senior manager or chief manager. Your salary will be in lakhs. ஓகே, மோர் தென் லேக்ஸ். அது இல்லாமல் வந்து நிறைய ஓகே எமால்மெண்ட்ஸ் இந்த சென்ஸ் அலவன்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு என்டையர் பேங்கிங் செக்டர் வந்து ஆப்ரேட் ஆக போகுது. ஸோ இன் அடிஷன் டு தட் ஸோ வில் பி ஓகே ஆஸ் அன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர் கிராஜுவேட் வி ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம்பீட் இன் ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஏஎஃப்ஓ எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, அக்ரிகல்ச்சரல் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர். ஓகே, இந்த எக்ஸாம்ஸ் ஆர் நம்ம வந்து எஸ்1 சொல்லக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர். ஸோ இப்போ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா
இந்த பிஓ, கிளர்க்கியல் எக்ஸாம்ஸ், இது எல்லாமே வந்து எனி டிகிரி எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கம்பேரிட்டிவ்லி நமக்கு காம்படிஷன் லெவல் அப்படிங்கிறது வந்து இங்க கம்மியா இருக்கும். பட் ஆல் ஓவர் இந்தியா அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர் முடிச்ச எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஓகே, so that is a difference. So agriculture, horticulture, fisheries, forestry, sericulture, okay, agri-related dairy technology, okay, animal husbandry, இப்படி எல்லா ஓகே செக்மெண்ட் பயோடெக்னாலஜி, ஓகே, எல்லாருமே வந்து ஏஎஃப்ஓ எக்ஸாம்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் செக்டர். ஓகே, எஸ். ஸோ ஓவராலா வந்து இந்த பேங்கிங் செக்டர் அப்படிங்கும் போது ஸோ இவங்களாம் தான் வந்து நம்மளோட ரெக்ரூட்டர்ஸா இருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ நமக்கு ஏஜ் அப்படிங்கிறது 21 to 30. அதுலயும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் பிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ ஸ்டேஜஸ் இருக்கும். ஓகே, ஸோ சேலரி அப்படிங்கிறதும் வந்து டீசன்ட் சேலரி லெவல்ல இருக்கு. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், பேங்கிங் செக்டர் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? So we can discuss. See, செஷன் வந்து இன்டராக்டிவா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ அது மெயின் பர்பஸே வந்து அதுதான், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதர்வைஸ் நான் மட்டும்தான் பேசுற மாதிரி இருக்கும். ஓகே, யாருமே பேங்கிங் செக்டர் இன்ட்ரெஸ்டட் இல்லையா? 80+ இருக்கீங்க. So anyone preparing for banking exams? No one. ஓகே, ஸோ அப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட்குள்ள மூவ் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, இப்படி மியூட்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பர்பஸ்க்கு இதை கண்டக்ட் பண்றோம் அப்படின்ட்டு ஓகே அது ஒரு மீனிங் இல்லாம போயிடும். ஸோ அனதர் 2 guests they are also joining. No one? டவுட்ஸ் எதுவும் இல்லையா? ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து என்னோட செக்மெண்ட் அப்படின்ட்டு வரும்போது ஸோ ஐ வில் டெல் யூ அபவுட் பிஸ்னஸ். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் லைன்ல எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு இஃப் யூ ஃபீல் ஸோ ஓகே, ஸோ வி ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, ஸோ நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு தேர் ஆர் ஐ திங்க் ராவே ப்ரோக்ராம் அதுவுமே போயிருப்பீங்க. ஸோ ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், டிபிஆர் ப்ரிப்பரேஷன். எனிவன்? So it is a detailed project report. So if you want to start a own business அப்படின்னா so you need money. Okay, for investment. அது வந்து ரெண்டா இருக்கலாம், பில்டிங்கா இருக்கலாம், மிஷின்ஸா இருக்கலாம். ஓகே, எனிதிங். ஸோ இப்போ ஸோ இட் வில் பி மினிமம் இட் வில் ரன் இன் லேக்ஸ். சரிங்களா? ஸோ லட்சங்கள்ல தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து லட்சங்கள் வந்து செலவாகும்.
ஸோ இப்போ ஆஸ் அ கிராஜுவேட் நீங்க யார்கிட்ட பணம் கேட்கலாம் அப்படின்னா யூ கேன் அப்ரோச் பேங்க். ஓகே, ஸோ ஒன் காமன் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ நீங்க பேங்க் போனீங்க அப்படின்னா தே வில் ஆஸ்க் ஃபார் டிபிஆர். ஓகே, ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்ஸ் இட் வில் கிவ் த ஐடியா அபவுட் நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க, பேங்க் எவ்வளவு அமௌண்ட் கேட்குறீங்க. ஸோ பேங்க் போனீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு புட் சம் மார்ஜின். ஓகே, ஸோ ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனரா நீங்க எவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க பிசினஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இட் வில் பி 25% இருந்தா போதும். ஓகே, ஸோ ரிமைனிங் 75% பேங்க் கேன் கிவ் யூ பேஸ்ட் ஆன் யுவர் டிபிஆர். ஓகே, இப்போ உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ உங்களுடைய பேசிக் மார்ஜின், அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு பணம் கேட்குறீங்க, ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க எவ்வளவு வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுவீங்க, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு. ஓகே, ஸோ செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஒரு 5 years ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபீசிபிலிட்டி இருக்கா, கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த பிசினஸ் ரன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஹூ வில் இப்போ நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராஜெக்டை வந்து ஓகே சப்மிட் பண்றீங்க அப்படின்னா ஏஎஃப்ஓஸ் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் தே வில் ரிவ்யூ அண்ட் தே வில் கிவ் த அப்ரூவல். அதுக்கப்புறம் ஃபைனலா மேனேஜர் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவார். ஓகே, ஸோ ஒரு மேஜர் சோர்ஸ் வந்து பேங்க். ஓகே, ஸோ அண்ட் தென் யூ ஹாவ் ஸ்டார்ட்அப்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் அ ஸ்டார்ட்அப் இந்தியா மிஷன் அண்ட் தென் ஸ்டார்ட்அப் டிஎன். ஓகே, அண்ட் தென் யூ ஹாவ் ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் இருக்காங்க. ஓகே, ஓகே, தென் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி இருக்காங்க, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகே, இப்போ இந்த ஸ்டார்ட் அப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ் ஐடியா வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியும், இது வந்து யூனிக்கா இருக்கு, இது வந்து கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ற மாதிரி ஐடியா, இதை இமீடியட்டா நம்ம வந்து ப்ராடக்டா வந்து மாற்ற முடியும், ஸோ அதுக்கான ஆடியன்ஸ் இருக்கு அப்படின்னு இஃப் தே ஃபீல் தே வில் இன்வெஸ்ட் இன் யுவர் பிசினஸ். சரிங்களா, உங்க பிசினஸ்க்கு தேவையான அமௌண்ட்டை வந்து இவங்களே இன்வெஸ்ட் பண்றாங்க. தே வில் பிகம் யுவர் பார்ட்னர். ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸா வந்து மாறிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களோட பிசினஸ் வளர வளர உங்களுக்கும் ப்ராஃபிட் போகும். ஓகே, ஸோ இன்வெஸ்ட் பண்ண இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனால இவங்களுக்கு வந்து ஈக்விட்டி ஷேர் அப்படிங்கிறது போகும். ஓகே, ஸோ எம்எஸ்எம்இ இவங்க வந்து பாத்தீங்கன்னா லோன் தான். ஸோ அகைன் லைக் பேங்க் தான். ஓகே, நீங்க பேங்க்ல வந்து எம்எஸ்எம்இ செக்டர் அப்படின்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி யூ கேன் கெட் த லோன்ஸ். ஓகே, ஸோ யூ வில் கெட் சப்சிடி. ஓகே, ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியா இருக்கும். சரிங்களா, ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஸோ இவங்க எல்லாமே வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நான் அக்ரிகல்ச்சர் செக்டார்ல போகணும் அப்படிங்கும் போது தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஏசிஏபிசி அக்ரி கிளினிக்ஸ் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் சென்டர் ஸ்கீம், ஸோ இது வந்து மேனேஜ். ஓகே, ஸோ இவங்க தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஆர்கேவிஒய் ராஃப்டா. ஓகே, ஸோ இதையும் மேனேஜ் தான் வந்து ஓகே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ் ஓகே அண்டர் தி ஸ்கீம்ஸ். ஓகே, ஸோ இந்த நெட்வொர்க்கிங், இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது, என்ன சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு, இது எல்லாமே வந்து ஸோ இந்த ஜஸ்ட் கூகுள் பண்ணீங்க அப்படின்னாவே யூ கேன் கெட் த டீடைல்ஸ். சரிங்களா, இப்போ நீங்க போனா வந்து ஒரு என்டர்பிரினரா மாறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு திங்க் அபார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த பிஸ்னஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது ரொம்ப யூனிக்கா இல்லைனாலும் ஓகே ரெவன்யூ ஜெனரேட் பண்ற மாதிரியாச்சும் இருக்கணும். ஓகே, அதுக்காக உங்களை புதுசா வந்து எதையும் கண்டுபிடிக்கலாம் சொல்லல. ஓகே, ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதை வந்து உங்க ஏரியால ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமரோட இருக்கிற ஏரியால இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் யூ கேன் பிகம் சக்சஸ்ஃபுல். ஓகே, ஃபைன். ரைட்டா, ஸோ இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு. ஓகே, அண்ட் தென் இப்போ வந்து லாட் ஆஃப்
டெக்னாலஜி பிசினஸ் இன்குபேஷன் சென்டர்ஸும் வந்து வந்திருக்கு. ஓகே, இன்குபேஷன் சென்டர்ஸ். ஸோ உங்க ஐடியா வந்து ஓகே ஒரு ப்ராடக்டா மாத்துற வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஸ்டைஃபன்ஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஓகே மானிட்டரி சப்போர்ட் இனிஷியலி தே கேன் கிவ். ஓகே, ஸோ இந்த டிபிஐஸும் வந்து இப்போ ஓகே இட்ஸ் கம்மிங் அப். இப்போ இதெல்லாம் தான் வந்து நம்ம ஓகே பிசினஸ் ஆங்கிள் யோசிச்சீங்க அப்படின்னா ஸோ யூ ஹாவ் ஓகே தீஸ் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ யூ கேன் எக்ஸ்ப்ளோர் தீஸ் திங்ஸ். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, so I think so we'll change the baton. So let me introduce Dr. Aravindan, okay, scientist in ICR, Indian Institute of Seed Science, Regional Center in Bangalore. Okay, so he will explain you about UPSC preparation. So any civil service aspirants, okay, okay, இருந்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், ஓகே, so he will throw light upon UPSC. Okay, actually he has given two UPSC civil service interview and two Indian Forest Service interview, and then TNPSC வந்து குரூப் 1 இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாமே சர்வீஸ்ல ஓகே அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற சர்வீஸ்ல இருந்துட்டு ஓகே ஹி எக்ஸ்ப்ளோர்ட் இன் தி செக்மெண்ட் ஆல்சோ. So without wasting time, so I can invite Dr. Aravindan to take over the session. Satya, audible are there? Is it audible? Yes, yes, yes. Okay, ma'am. Very good morning, very good evening, everybody. Voice audible are there, Satya? Any problem? Is it audible are there? Audible are there? ஓகே மா, வணக்கம். என் பேர் வந்து அரவிந்தன். ஓகே, நான் வந்து யூஜி வந்து பஜன்கோ அண்ட் காரைக்காலில் பண்ணேன். அண்ட் மை பிஜி ஃப்ரம் ஜிபி பந்த் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. ஜேஆர்எஃப்ல ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் அண்டர் எம்எஸ்சி பிளான்ட் பேத்தாலஜி. சரிங்களா? அதுக்கப்புறம் பிஹெச்டி இன் ஐஐஆர்ஐ நியூ டெல்லி, கேள்விப்பட்டிருப்பீங்க ஐஐஆர்ஐ. அங்கே நான் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் 7 years இன் நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கட்டாக். Presently, I was working as a scientist in Indian Institute of Seed Science. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஜேஆர்எஃப் ப்ரிப்பரேஷன்ல இருந்திருந்தீங்கன்னா அதோட ரீஜனல் சென்டர் பெங்களூர்ல இருக்கு, அங்கே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மீன் டைம் நான் வந்து என்னோட பிஹெச்டி ப்ரிப்பரேஷன் போகும்போது ஐ வாஸ் டூயிங் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். ஓகே, ஐ ஹவ் அட்டெண்டட் 4 mains 2 interviews இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? ஐ திங்க் மெனி பீப்புள் ஹூ ஹவ் ஜாயின் அக்ரிகல்ச்சர் எதுக்காக ஜாயின் பண்ணிருந்தீங்க? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வாண்ட் டு பி எ சிவில் சர்வெண்ட். ஓகேவா? எஸ்பெஷலி ஐஏஎஸ் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மெயின் ஐடியா நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஏஆர்எஸ் பத்தி தெரிஞ்சிருக்கான ஐடியா ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து ஐஏஎஸ் அல்லது ஐஎஃப்ஓஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இதைத்தான் மெயினாக டார்கெட் பண்ணி ஜாயின் பண்ணிருப்பீங்க. பட் ஆனால் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஐ திங்க் இப்போ யாராவது ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? எனிபடி? ஐ திங்க் வெரி வெரி லெஸ் நம்பர்ஸ் வில் மேபி ஸ்டார்டட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா? சக்தி ஹேண்ட் ரைட் பண்றாங்க, என்னன்னு மட்டும் பாத்துக்க. எனி இஷ்யூஸ்? ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்க மென்ஷன் பண்ணுங்க. சக்தி Shruti, yeah, you can tell. Shruti? Yeah, yes. It's open, ma. You can ask me. ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ஓகே 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 ஃபைன் மா. இஃப் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் இட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகேவா? முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நம்ம பேசுவோம். ஓகேவா? ஸோ நோ இஷ்யூஸ், ஜஸ்ட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் த ப்ராசஸ். ஓகேவா? உங்களுக்கு எப்படி இருக்கும், இதனால வரைக்கும் நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, வாட் யூ ஹேவ் டு சேஞ்ச் இன் யுவர் கோர்ஸ் ஆஃப் லைஃப் ஆஃப்டர் யுவர் கம்ப்ளீஷன். சக்தி, ஆல் ஆர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்? I think it's a mixed audience. எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. Mostly final years. Okay, fine. Mostly, if you are final year, it means it is very very important for you. And if you are second and third year, it is very very important for you. நான் இங்க சொல்ல போறது ஏன் அப்படின்னா,
சரி, நிறைய பேர் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நினைப்பீங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சென்னையிலயோ அல்லது டெல்லியிலயோ ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி யூ வில் ஸ்பெண்ட் மினிமம் ஒரு 2 years to 3 years நீங்க அங்க ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் then only you will clear the prelims அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் போயிட்டு இருக்கும். ஓகேவா? நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கான பேசிக்கே போடுவீங்க. இட் இஸ் டூ லேட் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேவா? நான் என்னோட ஜேஆர்எஃப் ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு நான் டெல்லி போனதுக்கு அப்புறம் தான் ஓகே சிவில் சர்வீஸ் ஒன்று இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஐ வாஸ் இன் பிஹெச்டி. ஓகே, ஸோ நான் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஏஆர்எஸ் எக்ஸாம்ஸ் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ஐ வாஸ் இன் கன்ஃபியூஷன். ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மீன் டைம்ல எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, பட் ஐ ஹவ் நாட் கான்சென்ட்ரேட்டட் ப்ராப்பர்லி இன் சிவில் சர்வீஸ். அதுக்கப்புறம் நான் அங்கே போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சர்வீஸ்ல இருந்துட்டே படிச்சுட்டு இருந்தேன். பட் ஐ வாஸ் டோட்டலி இன் பிட்வீன் இந்த திரிசங்கு சொர்க்கம் மாதிரி. அதையும் ஃபுல்லா சரியா பண்ணல. இந்த மீன் டைம் ஐ வாஸ் ஆல்ரெடி இன் வெரி குட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட்ல வந்து இருந்துட்டேன். ஓகேவா? இட் இஸ் இம்பாக்டட் மை ப்ரிப்பரேஷன். நான் ஃபைனலா எனக்கு ஒரு 20 marksல என்னோட சர்வீஸ் மிஸ் ஆச்சு. ஓகேவா? பட் ஸ்டில் ஐ மிஸ்ட் மை சர்வீஸ். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் இன் ஃபைனல் இயர் ஆர் இஃப் யூ ஆர் இன் செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் என்ன நடக்குது பிரசன்ட்ல அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டெல்லி மாதிரியான இடங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, when they are in the third year or when they are in the second year, they will start only main focus preparation வந்து civil service மேல தான் இருக்கும். So colleges exam வந்து just like that. ஓகேவா? they just pass it and main focus வந்து second year third yearலயே வந்து அவங்களோட preparation ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. So when they are completing final year ஆல்ரெடி அவங்களோட பேசிக் ஆஃப் சிலபஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து முடிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி முடிச்சுட்டு வெளியே வந்து ஒரு 1 year ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் லைக் தட் they will clear the exam. ஆனா நம்ம பசங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா, ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஃபைனல் இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியே வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுவீங்க. அல்லது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, they will start their own preparation. சரி, ஒரே ஒரு நல்லா நோட் பண்ணீங்க, யாராவது இன்ட்ரெஸ்டட் இஃப் யூ ஆர் இன் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஆர் ஈவன் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன், ஓகேவா, மினிமம் இட் நீட்ஸ் சம் டைம். ஏன்னா நீங்க வந்து ஒரு 4 years ஜாலியா இருந்திருப்பீங்க. மேபி யூ ஹவ் ஸ்டடிட் அபவுட் அக்ரிகல்ச்சர், அவ்வளவுதான் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு பேட்டர்ன்ல இருந்து நீங்க வெளியே வந்து நீங்க செட்டில் ஆகிறதுக்கு ஒரு மினிமம் 3 to 4 months ஆயிரும். இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் சென்னை ஆர் எனி அதர் பிளேஸ். அப்புறம் என்னன்னா, இட் நீட்ஸ் அரௌண்ட் 18 months ஆஃப் ப்ரிப்பரேஷன். யூபிஎஸ்சிக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும்னா, கிட்டத்தட்ட 18 months இன்டென்ஸ் ப்ரிப்பரேஷன் தேவைப்படும். ஓகேவா? ஒரு 6 months ஃபார் மெயின்ஸ், 12 months ஃபார் யுவர் பிரிலிமினரி. ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். அப்ப என்ன ஆகும், நீங்க ஒரு ஏப்ரல் முடிச்சுட்டு ஒரு மேல வந்து வெளியே வரீங்க அல்லது ஒரு ஜூன்ல வெளியே வரீங்க அப்படின்னா, ஆல்வேஸ் பிரிலிம்ஸ் யூஸ் டு ஹேப்பன் அட் த டைம் ஆஃப், கேள்விப்பட்டிருக்கீங்களா, இப்போ மே ஆர் ஜூன்ல நடக்கும். அப்போ 1 yearக்குள்ள நீங்க பிரிலிமினரி அடுத்த நெக்ஸ்ட் பிரிலிம்ஸ் தயாரிவீங்களா? ஆக முடியாது. அப்படியே நீங்க பிரிலிம்ஸ் தயாரானா கூட உங்களால அந்த பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணி வர மெயின்ஸ் நல்லா கொடுக்க முடியாது. அப்ப என்ன ஆயிரும், யூ வில் வேஸ்ட் அனதர் இயர். அப்ப 2 வருஷம் உங்களுக்கு ஆயிரும். ஸோ 2 years நீங்க முடிச்சுட்டு வந்ததுல இருந்து ஒரு பிரிலிம்ஸ் மெயின்ஸ் அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கே உங்களுக்கு வந்து 2 years ஆயிரும். ஸோ 2 years ஆகும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா தேர் வில் பி a lot of pressure from other sides. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, உங்க ஃபேமிலி கேட்பாங்க. அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு 100 பேர் போறீங்க அப்படின்னா, ஐ எம் டெல்லிங் யூ frankly, only 20 to 30 people தான் என்ன பண்ணுவாங்க, செகண்ட் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ப்ரிப்பரேஷன்ல இருப்பாங்க. மீதி இருக்கவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஐயோ நமக்கு கிளியர் ஆகல, இது நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம எங்காவது சின்ன வேலைக்கு போகலாம், அல்லது வேற ஏதாவது ஜாப்ஸ் ட்ரை பண்ணலாம், ஏஎஃப்ஓ போகலாம், அல்லது இந்து போகலாம், டிஎன்பிசி போகலாம். So there will be always confusion. That confusion creates hamper for your preparation. அப்படியே உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்து என்ன ஆயிரும், உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணிடும். இஃப் நீங்க யாராவது ஃபைனல் இயர் இருக்கீங்க அப்படின்னா, டேக் இட் மினிமம் லைக் யூ நீட் மினிமம் 2 years ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஃபார் யூபிஎஸ்சி. நல்ல இன்டென்ஸான ப்ராப்பரான கோச்சிங்கோட அட்டன் பண்ணுங்க. ப்ராப்பரான கைடன்ஸ், கோச்சிங் கிடையாது, ப்ராப்பரான கைடன்ஸோட அட்டன் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா இது சிவில் சர்வீஸ் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் எக்ஸாம். பட் ஆனா உங்களோட பிளான் வந்து சூப்பரா இருக்கும். இஃப் யூ ஆர் இன் தேர்ட் இயர், யூ ஆர் வெல் அண்ட் குட், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் இமீடியட்லி. யூ ஆர் இன் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர். இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, நான் சொன்னது பாத்தீங்களா, நீங்க ஃபைனல் இயர் முடிச்சு வரும்போது யூ வில் பி வெரி மச் தரோட். 1 year ஆஃப் ரிவிஷன் அண்ட் இன் யுவர் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் நீங்க 1 yearலயே நீங்க வந்து அழகா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் யூ வில் டேக் மினிமம் 3 to 4 years ஆயிரும். ஸோ அந்த மீன் டைம்ல நிறைய பேர் என்ன ஆயிடுவாங்கன்னா, பேக் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த தப்புகளை வந்து நீங்க வந்து தயவு செய்து பண்ணாதீங்க. See, last time, anybody knows last time what is the cutoff for UPSC preliminary? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். Anybody? It's open. Anybody can open and say what is the cutoff out of 100 questions?
சரி, நீங்க பாத்துரல அப்படின்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா யூ ஆர் நாட் 45. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ஃபார் ஜெனரல் இட் இஸ் 38. அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ் ஒன்லி 38 தான் வந்து கட் ஆஃப். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, எக்ஸாம் ஈஸியா கஷ்டமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் ஏன் கட் ஆஃப் கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வச்சுட்டே வரான். எவ்ரி இயர் கட் ஆஃப் கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு. அப்போ ஈஸி 38 இஸ் வெரி வெரி ஈஸி when you are doing a smart preparation. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா கரெக்டா ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி இப்ப இருந்தே எங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து கரெக்டா பண்ணுங்க. ஓகே, ஸோ சிவில் சர்வீஸ்ல உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துறேன். there are 2 papers, one is CSAT, another one is general studies in terms of prelims. இதுல நல்லா நோட் பண்ணீங்க, நிறைய பேருக்கு கட் ஆஃப் கம்மியானதுக்கு மிக முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் பேப்பர். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேபி உங்களை யாராவது உங்களோட அண்ணாவோ அல்லது உங்களோட சீனியர்ஸோ யாராவது ப்ரிப்பரேஷன் இருந்தா கேட்டு பாருங்க. நிறைய பேர் பிரிலிமினரில ஃபர்ஸ்ட் பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் கிளியர் பண்ணிடுறாங்க. ஆனா செகண்ட் பேப்பர் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணாதனால செகண்ட் பேப்பர்ல அவங்களோட கட் ஆஃப் குவாலிஃபைங் தான் செகண்ட் பேப்பர். ஆனா அதுலயே வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்க பிரிலிமினரி கிளியர் பண்ணல அப்படின்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் another year. அப்போ நீங்க 2 பிரிலிமினரி நீங்க கிளியர் பண்ணல அப்படின்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 3 years or 4 years. ஸோ இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா உங்களோட நாலேஜ் வந்து பிரச்சனை கிடையாது. உங்களோட ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். அதை கரெக்டா பண்றவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டோ அல்லது செகண்ட் அட்டெம்ப்ட்லயோ கன்ஃபார்மா கிளியர் பண்ணிடுறாங்க. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூ மேக் எ ப்ராப்பர் கைடன்ஸ். ஓகே, எங்களோட இருக்கலாம் அல்லது யாரோட வேணா இருக்கலாம், பட் ஆனா ஸ்டார்ட் இட் இம்மீடியட்லி. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களோட இப்போ இவர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களால ஃபுல் டைம் வந்து உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நிறைய பேர் பிரச்சனையே என்ன அப்படின்னா ஒரு 2 நாள் படிச்சுட்டு 3ஆவது நாள் படிக்காத விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் டச்சே இல்லாத போயிடும். சரி, நான் வந்து உங்களை என்ன சொல்ல, யூ நீட் டு ஸ்பெண்ட் 8 hours per day. இஃப் யூ ஆர் செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மினிமம் 3 hours per day. அதை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாவே நீங்க ஃபைனல் இயர் முடிச்சோடனே டாப் ரேங்க்ல ஐஏஎஸ் கிளியர் பண்ண நான் சொல்றேன். இஃப் யூ ஆர் ஃபைனல் இயர் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மினிமம் 6 to 7 hours per day. நீங்க இதை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். இதை பண்ணீங்க அப்படின்னா the exam will be very easy. ஸோ உங்களுக்கு பிரிலிமினரில பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் CSAT. ஜெனரல் ஸ்டடிஸ்ல 38 தான் கட் ஆஃப். ஓகே, அதுல என்ன இருக்கு டீடைலா யாராவது இன்ட்ரெஸ்டா இருக்குங்க பட்சத்தில் அவங்களுக்கு நான் டீடைலா அதுக்கப்புறம் சொல்றேன். மெயின்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 4 GS பேப்பர், அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷனல், அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் பேப்பர், எஸ்ஏ இருக்கும். இதுதான் வந்து மார்க் கணக்கு எடுக்கிறது. 4 GS 250 மொத்தம் 1000 மார்க், ஒரு எஸ்ஏ பேப்பர் 250, ஒரு ஆப்ஷனல் பேப்பர் எதர் அக்ரிகல்ச்சர் மீன்ஸ் 500 மார்க், மொத்தம் 1750 மார்க் வந்து மெயின்ஸ். பிளஸ் இன்டர்வியூ 225 மார்க்ஸ் வந்து இன்டர்வியூ நடக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட பேட்டர்ன். இதுல எவ்வளவு ரேங்க் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சர்வீஸ் இருக்கும். ஃபார் இன்ட்ரோடக்ஷன், யூபிஎஸ்சி கன்சிஸ்ட் ஆஃப் இந்த யூபிஎஸ்சியோட எக்ஸாம் கன்சிஸ்ட் ஆஃப் 24 சர்வீசஸ். 3 ஆல் இண்டியா சர்வீஸ், 16 சென்ட்ரல் அதாவது கெசட்டட் A1 சர்வீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. 5 வந்து அது கீழே பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் அது மாதிரிலாம் இருக்கும். ஒரு 5 வந்து சபார்டினேட் சர்வீஸ். மொத்தம் 24 சர்வீஸ் இருக்கு இதுல. இதுல உங்களோட ரேங்க்கு தகுந்த மாதிரி யூ வில் பி ஐஏஎஸ் ஆர் ஐபிஎஸ் ஆர் ஐஎஃப்ஓஎஸ் ஆர் ஐஆர்எஸ் இந்த மாதிரி ரேங்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். See, exam is very simple, but thing is that it needs some patience, it needs some preparation strategy. இதை நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஆனா நோட் பண்ணீங்க, நீங்க ஒண்ணுமே படிக்காம ஃபைனல் இயர் முடிச்சு போய் நான் டைரக்டா நான் அப்பியர் ஆகுறேன் அப்படின்னீங்கன்னா அப்பதான் நீங்க வில் ஃபேஸ் த ஹீட். ஸோ அந்த தப்பை வந்து தயவு செய்து வந்து பண்ணாதீங்க. இதெல்லாம் எங்களுக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும் போது என்னோட சீனியர் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்பரா கைடன்ஸ் பண்ணல இன் டர்ம்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி. they have guided me for JRF, so I clear JRF. ஸோ என்ன மேட்டர் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்தா எந்த எக்ஸாம் வேணா கிளியர் பண்ணிடலாம். ஸோ டூ தட், டேக் ப்ராப்பர் கைடன்ஸ், ஸ்டார்ட் இமீடியட்லி. என்னென்ன படிக்கணும் ஏது படிக்கணும் அப்படிங்கறத பக்காவா பிளான் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இட் வில் பி வெரி ஈஸி. சி 2 வருஷம், மேபி யுவர் செகண்ட் இயர், யூ ஹவ் என்ஜாய்ட் 2 years of your college days. That is more than enough. You have already enjoyed. You enjoy now also, but you spend at least 3 hours per day. 3 hours உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியுது பர் டே, கன்சிஸ்டண்டா பண்ண முடியுது அப்படின்னா நான் உங்களுக்கு பத்திரத்திலே எழுதி இருக்கிறேன், யூ வில் கிளியர் ஏ டாப் ரேங்க். ஆனா நல்லா ஒண்ணு எதிர்பார்த்துக்குங்க, see UPSC is not like your college day exam. ஒரு நாள் போனேன், அன்னைக்கு முந்தின நாள் படிச்சேன், அடுத்த நாள் போய் எக்ஸாம் எழுதினேன்,
ஸோ ஐ வில் கிளியர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ ஃபர்கட் இட், லீவ் திஸ், இந்த ஏரியாவை விட்டுட்டு ஓடி போயிருங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் அந்த மாதிரியான ஆள்களுக்கு கிடையாது. இன்னொருத்தர் நினைப்பாங்க நம்ம ரொம்ப நாலேஜபிளான பர்சன், அல்லது மேபி யூ வில் பி டாப் ஆஃப் த கிளாஸ் ஆல்சோ. ஆனா அது வந்து இங்க முக்கியம் கிடையாது. நாலேஜ் இஸ் செகண்டரி. நாலேஜ் கண்டிப்பா தேவைப்படும். ஆனா நாலேஜோட சேர்த்து உங்களுக்கு ப்ராப்பரான அந்த டைமிங் மேனேஜ்மெண்ட் இருக்கும். 2 hours per day நான் படிக்கிறேன் அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் 2 hours. கன்சிஸ்டன்டா பண்ணணும். நீங்க இதை மட்டும் கன்சிஸ்டா பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ப்ராப்பர் கைடன்ஸோட பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, திஸ் எக்ஸாம் இஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் யூ வில் சேவ் லாட் ஆஃப் மணி. ஏன்னா நீங்க வெளியே ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா யூ வில் ஸ்பெண்ட் நியர்லி 2 lakh, ஒரு 1.5 lakhsல இருந்து 2 lakhs வந்து வித் ஆப்ஷனல் ஸ்பெண்ட் பண்ணணும். நல்லா நோட் பண்ணீங்க, 2 lakhs you have to spend for both GS and optional plus stay, food. அதே மந்த்லி உங்களுக்கு 15,000 to 20,000 வந்துடும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வெளியே போய் ஜாயின் பண்ணி 2 years மந்த்லி யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மினிமம் 20,000. எவ்வளவு காஸ்ட் ஆகும் மட்டும் பாத்துங்க. இங்க நீங்க என்ன பண்றீங்க, யூ ஆர் ஹேவிங் வெரி குட் ஹாஸ்டல், வெரி குட் ஃபுட், நோ டென்ஷன், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. இப்போ உங்களுக்கு யூ ஆர் வெரி யங், ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி டிஸ்ட்ராக்ஷன் லைக் இந்த ஜாப் போகணும் அந்த ஜாப் போகணும், இந்த மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் பெரிய லெவல்ல இருக்காது. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தை நீங்க வந்து அழகா யூட்டிலைஸ் பண்ணி இப்போ இருந்தே ப்ராப்பரான ஒரு பேசிக்ஸ் முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா வெளியே ஜஸ்ட் யூ நீட் 1 year ஆஃப் ப்ரிப்பரேஷன், யூ கேன் கிளியர் திஸ் எக்ஸாம் வெரி ஈஸி. ஸோ அட்வான்டேஜஸ் நல்லா தெரிஞ்சுங்க. ஏன் வந்து உங்களோட இப்போ இருந்தே நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றது. பாயிண்டர்லி யூ வில் பி வெரி குட் அட்வான்டேஜ். அண்ட் அனதர் திங் இஸ் கான்ஃபிடன்ஸ். இப்ப இருந்தே நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா உங்களோட தப்புகள் என்னென்ன, உங்களோட மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். டைரக்டா நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்கூல்ல இறங்கும் போது யூ வில் ஃபேஸ் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டி அதர்வைஸ். ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளங்கள். இயர்லியா ஸ்டார்ட் பண்ணா என்னென்ன அட்வான்டேஜஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மணி சேவ் ஆகும், யுவர் டைம் வில் பி சேவ், யுவர் பர்சன்டேஜ் ஆஃப் கிளியரிங் தி எக்ஸாம் இஸ் வெரி ஹை தென் கம்பேர்ட் டு ஆஃப்டர் ஜாயினிங், ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் யூஜி நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே, அண்ட் யூ ஆர் இன் வெரி, நான் இன்னொன்று நல்லா நோட் பண்ணிங்க, யூ ஆர் இன் வெரி குட் சப்ஜெக்ட் அக்ரிகல்ச்சர். இது எல்லாத்துக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் நீங்க படிக்கிறீங்க, 4 years படிக்கிறீங்க. அந்த 4 years அக்ரிகல்ச்சரவே ஆப்ஷனல் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அண்ட் நல்லா நோட் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்க பிரிலிம்ஸே கிளியர் பண்ணுவாங்க. ஸோ மெயின்ஸ்ல வந்து யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் எட்ஜ் ஓவர் அதர் பீப்புள். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது மிகப்பெரிய அட்வான்டேஜ் IFOS. மேபி many people have heard Indian Forest Service. ரெண்டுக்குமே ஒரே பிரிலிம்ஸ் தான். GS இதுல வந்து ஒரு 38 கட் ஆஃப்னா IFOS வெரி குட், someone would put 45, that is a cut off for IFOS. 45 வந்து லாஸ்ட் டைம் கட் ஆஃப், 45 இல்ல, it was around 48, 95 வந்து அரௌண்ட் கட் ஆஃப் லாஸ்ட் டைம். சோ இன்னொரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா IFOS பிரிலிம்ஸ் கிளியர் ஆகும். அந்த பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணீங்கன்னா நான் எழுதி தரேன், you will clear IFOS பக்கா. ஏன்னா you have advantage of 2 subjects, agriculture and botany. ரெண்டுமே more or less similar. நீங்க 4 வருஷம் படிச்சிருக்கீங்க. அதுல வர கிளியர் பண்றவங்க பிரிலிம்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். யாருமே வந்து அக்ரி அல்லது ஃபாரஸ்ட்ல இருந்து போற பசங்க வந்து பிரிலிம்ஸ் டஃப் ஆனதுல இருந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் மெயின்ஸ் எழுதுறாங்க. அப்படிங்கும் போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நீங்க பக்காவா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கிளியர் யுவர் IFOS எக்ஸாம் வெரி ஈஸிலி. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு as a அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்டா. ஸோ அதனால வந்து கரெக்டா நீங்க பிளான் பண்ணி யூ ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். We are here to guide you. If you have anybody interested, you can contact us. And another point வந்து என்னன்னா, if anybody is interested in ARS, எப்படி ARS படிக்கிறது, ஏன்னா அதுக்கு வந்து நீங்க MSc கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ MSc வந்து உங்களுக்கே தெரியும், you will have around every year வந்து ICR வந்து கனெக்ட் பண்ணுவாங்க JRF எக்ஸாம்ஸ். நீங்க நீங்க எழுதுனீங்கன்னா கூட you will get IRI and other institutes. You can do MSc and you can do ARS also. பட் நான் உடனே நல்லா நோட் பண்ணீங்க, 2 கால் வைக்காதீங்க. If you are interested in only civil service, இப்ப you are in second year or third year, only focus on civil service. Proper guidance கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. அல்லது you are interested in only on ARS, focus on that area. If you are interested in TNPSC, focus on that area. எந்த ஏரியாவை நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த ஏரியாவை கரெக்டா இப்ப இருந்தே ப்ராப்பரோட பிளானோட நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா எல்லா எக்ஸாமும் ரொம்ப ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? So this is my experience regarding with UPSC. Early starter is always a winner. நல்லா நோட் பண்ணிக்கங்க. UPSC preparation is not a 100-meter race. It is a marathon race.
ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும் 100 மீட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேகமா ஓடி முடிச்சுட்டு வர மாதிரி கிடையாது. ஓகே, மராத்தான் ரேஸ்ல ஸ்லோவா கன்சிஸ்டன்டா நல்லா நோட் பண்ணீங்க. அப்படி ஓடுறவரு ஒரே நாள்ல ஓடிட முடியாது. இட் நீட்ஸ் லாட் ஆஃப் பிராக்டிஸ். சேம் இஸ் யூபிஎஸ்சி. யூ நீட் லாட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். லாட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் மீன்ஸ் யூ நீட் அரௌண்ட் அட்லீஸ்ட் 2 years ஆஃப் இன்டென்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும் பட்சத்தில் உங்களால கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட முடியும். மெனி ஆவரேஜ் என்னோட சீனியர்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க. பட் நான் கிளியர் பண்ணல. நான் கிளியர் பண்ணது காரணம்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, so I have made lot of mistakes in my preparation. Don't do that mistakes while you are in preparation. Okay, so this is related to your UPSC and IFOS preparation. ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நான் வந்து ஓவராலா தான் சொல்றேன். ஏன்னா I'm not going to இங்க 69 பேர் இருக்கீங்க, 69 பேருக்கு நான் வந்து டீடைலா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா somebody may not be interested, some may be interested. ஓகேவா? who are all interested, we will discuss it very thoroughly. எப்படி பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி போகலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு லேட்டரா வந்து உங்களுக்கு கன்வே பண்றேன். ஸோ ஐ திங்க் இட் இஸ் பி ஓவரால் ஐ திங்க் இட் வில் பி ஓகே. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ரைஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் யூ கேன் ஆஸ்க் மீ கொஸ்டின் ஆல்சோ. வி வில் டிஸ்கஸ். சக்தி, இஸ் இட் ஃபைன்? ஹோப் மை வாய்ஸ் இஸ் கிளியர். இந்த வாய்ஸ் கிளியர் ஆகலைன்னா நோ ப்ராப்ளம். Sakti sir number உங்க கையில. You can contact him and you can contact me also. It's clear only. It's clear. It's clear. Okay, fine, ma'am. I think it will be so overall UPSC and this is enough. I think. Yeah. TNPSC I think sir will tell conditions. Okay. See, we have given an overall idea. So இப்போ உங்களுக்கு already preparationல இருக்கீங்க அப்படின்னா so you just explore this one. Okay. உங்களுக்கு வேற டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். பரமசிவன். Okay, fine. பரமசிவன் is regarding SSC. இது யூபிஎஸ்சி முடிச்சிடலாம் சார். வணக்கம் சார். சார் I will introduce. Yes. Okay. Yes. Okay. So I'm introducing Dr. Sir, my senior. I will call no extra. Ganesan sir. See, what I was telling you, he was my 3rd year senior in my college. Okay. He was the one who is the मतलब என்ன சொல்றது, அவர் தான் வந்து எங்களோட பேஸ். அவர்கிட்ட இருந்து தான் நாங்க வந்து வந்தோம். அவரோட கைடன்ஸ்ல நான் JRF எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன். Again, all preparation, like he was my mentor. Okay, he was not only my mentor, all our classmates, அவரோட கைடன்ஸ்ல தான் நாங்க வந்து படிச்சோம். So we cleared JRF examination and we studied there only along with sir during MSc in Pantnagar. Sir is also studied in MSc microbiology in Pantnagar with JRF. And after that, sir was in AO, agriculture officer, for some time. Then sir cleared ACF. Sir எழுதாத எக்ஸாமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதான் வந்து உண்மை. அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்றதுக்கு இல்ல. At present, sir is the project director of Nilgiri Thar at Coimbatore. Sir have very very vast experience of TNPSC, UPSC, all SSC exam, எல்லா எக்ஸாம் எழுதுன ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு சீனியர்ல பாத்தீங்கன்னா கணேசன் சார். Any doubt you can ask him and he is free to guide you on all area. Sir. Yes. வணக்கம். ஸோ எல்லாருக்கும் சக்தி, எல்லாருக்கும் வணக்கம். நண்பர்கள் எல்லாரும் யார் எத்தனை ஒரு 60-70 பேர் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்ன பயங்கரமான மென்டரிங் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் அரவிந்த். பார்த்தேன் சார், நம்மளுக்கே யூபிஎஸ்சி எழுதுறங்கிற எண்ணம் வருது என்ன, ஆனா ஏஜ் போயிடுச்சு. பட் இப்ப இங்க கிட்டத்தட்ட 60-66 பேர் இருக்காங்க, யங் ஏஜா இருக்காங்க. அவங்களுக்கு அது தோணாலே போதும். ஏன்னா நம்ம எல்லாம் கிளியர் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். பட் இது நல்ல சாய்ஸ். யூபிஎஸ்சிங்கிறது வந்து உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி கட் ஆஃப் கம்மியாகிறது வந்து ஒரு நல்ல சைன். குவாலிட்டியான எக்ஸாமா மாறுதுன்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு நண்பர் சொன்னது என்னன்னா, டிஎன்பிசி ரிலேட்டடாகவும் கைடன்ஸ் எப்படி கொடுக்கலாம், கேரியர்ல வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஒரு 2-3 கொஸ்டின் தான். இப்ப இங்க இருக்கிறவங்க பேக்ரவுண்ட் என்ன, மேக்சிமம் என்ன மாதிரியான டிகிரி ஆர் எப்படி, அது கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் சார். அக்ரி அண்ட் அலைட் செக்டர் சார். ஓகே. ஸோ அப்போ கொஸ்டின் ரொம்ப பெருசா இல்லை. அக்ரினாலே கண்டிப்பா கொஞ்சம் பிரைட்டா தான் இருப்பாங்க. அதனால நம்ம நிறைய அதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கம்மி தான். என்ன ஒரே பாயிண்ட், ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ண போறோங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்துல அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எல்லாம் எக்ஸாம் எழுதுறதுங்கிறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது.
வந்துருவாங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவாங்க. இப்ப அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றது ஹெச்ஓ ஏஓ ஆறதே வந்து டஃபா இருக்கு. ஏன்னா அட் பார் வித் யூபிஎஸ்சி டிஎன்பிசி மாறுறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பெட்டர் யூபிஎஸ்சியை பாஸ் பண்ணிடலாம் போல, யூபிஎஸ்சி கம்பேர் பண்ணா டிஎன்பிசி பாஸ் பண்ண முடியல. அதுக்கு காரணம் 2-3 இருக்கு. என்னன்னா தமிழை வந்து கிட்டத்தட்ட நம்ம பிறந்து அதையே பேசி அதுலயே வளர்ந்த நம்மளுக்கு தமிழ் எக்ஸாம் வச்சா எழுத முடியல. இதுதான் டிஎன்பிசியில் இருக்கிற டஃப். யூபிஎஸ்சி வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் மேஜரா இருக்குன்னா நம்ம லைஃப் லாங்க இங்கிலீஷ் வந்துருவோம். அது எழுதுறது எப்படியோ பிக்கப் ஆயிடுவோம். பட் பியூர் தமிழ் எழுதுங்கன்னா யாராலையும் முடியல. அதனாலதான் இப்ப டிஎன்பிஎஸ்சி வந்து யூபிஎஸ்சியை விட டஃப். எனக்கு தெரிஞ்சு நான் யூபிஎஸ்சி கேண்டிடேட் நிறைய பேர் கேட்கிறேன், ஏன் டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டு குரூப் எல்லாம் வரலாம்? எப்பா வேண்டாம், தமிழ் நம்மளால படிக்க முடியாது, தமிழால எல்லாம் எங்களால ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ நவ் டிஎன்பிஎஸ்சி இஸ் வெரி டஃப். எல்லா எக்ஸாம்லயும் தமிழை கொண்டு வந்துட்டாங்க. அதனால நம்ம எதுவுமே கஷ்டமா நினைச்சிட்டு இருந்த, அதாவது எப்படி சொல்றது, யூபிஎஸ்சி கஷ்டம் நினைச்சிட்டு இருந்த விஷயத்துல இப்ப டிஎன்பிஎஸ்சி டேக் ஓவர் பண்ணிடுச்சு. உங்க எல்லாருக்கும் என்னோட கைண்ட் அட்வைஸ் என்னன்னா, அக்ரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அக்ரி எடுத்தாங்களோ அவங்க மல்டி டிசிப்ளினரி ஆஸ்பெக்ட் எல்லா பக்கமும் போய்க்கலாம். நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதா மேட்ரு. யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா மாறுறீங்க, எனக்கு ஐஏஎஸ் தான் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னா பிக்ஸ் ஆயிடணும். அதுல மாற்று கருத்தே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் அது கிளியர் பண்ண முடியும். ஏன்னா வேவரிங் மைண்ட்ல யூபிஎஸ்சி அப்புறம் டக்குனு டிஎன்பிசி குரூப் 1 எல்லாம் சேஞ்ச் ஆகுறது வந்து எனக்கு என்னமோ அது அந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகளே கிடையாது. இப்ப தமிழ் அப்படி ஆயிடுச்சு, தமிழ் ஆட் பண்ணிட்டாங்க. அதனால யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு டிஎன்பிசி டஃப். இப்ப ரீசெண்டா என்னோட பையன் ஜூனியர் பையன் ஒருத்தன் செலக்ட் பண்ணா, அவன் வந்து சொல்றான் அவன் டிஎஸ்பி ரெக்ரூட்மெண்ட் ஆனா, பட் நல்லா பாருங்க, நல்ல நாலேஜபிள் பர்சன், அவனுக்கு கடைசி ரிசர்வேஷன் தான் கை கொடுத்துச்சு. அவனால ஸ்கோர் பண்றது எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஸ்கோர் ஆகல. கடைசி ரிசர்வேஷன்ல அவன் உள்ள வந்தான். என்ன ரிசர்வேஷன்னா, அவன் டிகிரி ஃபுல்லாவே தமிழ்ல படிச்சிருக்கான். 20% ரிசர்வேஷன் தமிழ்ல இருக்கிறத வச்சு மொத்தம் 10 பேர் டிஎஸ்பில அந்த கேட்டகரி கம்யூனிட்டிக்குள்ள வராங்க ரிசர்வேஷன்ல. அவன் 11வது ஆளா வந்து நிக்கிறான். அப்போ என்ன ஆகுது, அந்த ரிசர்வேஷன்ல ஒரே ஒரு ஆளுக்கு ஹைட் பத்தல. அப்போ மொத்தம் 10 சீட்டு தான் தமிழ் ரிசர்வேஷன்ல இருக்கவங்க. ஆனா இவன் 11வது ரேங்க், அதுல ஒரு 10 ரேங்குக்குள்ள இருக்கவன் 10வது ரேங்க் ஹைட் பத்தல. அவன் வெளியே போறான், இவன் உள்ள வரான். சோ அதை சொல்லுவாங்கல்ல, ஆண்டவன் கொடுக்குற நினைக்க எவனாலும் தடுக்கவே முடியாது. கிடைக்கும்னு நினைச்சுன்னா அது எந்த விதத்திலயாச்சும் உள்ள கைக்கு வந்துடும். அதனால வரைக்கும் ஹார்ட் ஒர்க் அவரு போட்டிருக்கிறது நம்ம வந்து கண்டிப்பா நீங்க அதை மென்ஷன் பண்ணோம். அதுதான் ஆக்சுவலா நான் எனக்கு போன் பண்றாரு, ஸ்கோர் வர்ற அன்னைக்கு ஈவினிங் போன் பண்ணி ரொம்ப அழுதான். ஐயோ எனக்கு போச்சே சார், எல்லா பக்கமும் நானும் அவனும் உட்கார்ந்து ரிசர்வேஷனை பாக்குறோம், நம்ம அவன் உள்ள வருவானா இல்லை எல்லாத்தையும் நாங்க உள்ள எடுத்து பார்த்துட்டோம். கடைசி வரைக்கும் பார்த்தா அவன் அந்த ரேங்குக்குள்ள வரல. அவன் 113வது ரேங்க். மொத்த போஸ்டே அங்க இருக்கிறது வந்து 44, 45. நினைச்சு பாரு, அவன் எப்படி 113வது ரேங்க் உள்ள வர முடியும்? சோ நாங்களே ஹோப் லூஸ் பண்ணிட்டோம். அவனும் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டான். நான் சொன்னேன் விட்டுறா, ரிசல்ட் வர்ற அன்னைக்கு குரூப் 1 அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடுச்சு. சொன்னேன் சரி ஓகே, உனக்கு ஆண்டவனா பார்த்து திருப்பி இன்னொரு சான்ஸ் கொடுக்குறான், அப்ளை பண்ணிடுன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கவுன்சிலிங்க்கு ஒரு 2 நாள் முன்னாடி சரி சும்மா கவுன்சிலிங் போ, ஏன்னா கவுன்சிலிங் போட்டிருக்காங்க, நீ போயிடு அப்படின்ட்டோம். கவுன்சிலிங் அவன் அன்னைக்கு போகாம இருந்திருந்தா டிஎஸ்பி காலி ஆயிருக்கும் அவனுக்கு. ஆனா அவன் கவுன்சிலிங் போனான், போனான். ஏதாவது அன்னைக்கு நம்ம அவனை புஷ் பண்ண போய் பாரு அப்படின்னோம். போனா கடைசி அன்னைக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான். இப்ப டிஎஸ்பி ட்ரைனிங்ல தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில வண்டலூர்ல இருக்கான். ஸோ திஸ் இஸ் வெரி ட்ரிக்கி பார்ட். இங்க என்னன்னா யூபிஎஸ்சி டிஃபைன்டான சில விஷயங்கள் வந்து டிஎன்பிசியில கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. அதுல இப்போ ரீசெண்டா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டாங்க. முந்தையெல்லாம் ஒரு குரூப் 4 குரூப் 2 எல்லாம் ஈஸியா பாஸ் பண்ண முடியும். ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும், ஜெனரல் நாலேஜ் படிக்கணும், தமிழ் படிக்கணும், ஈஸியா உள்ள போயிடலாம். இப்போ எல்லா இடத்துலயும் சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஒரு விஷயத்த வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஆல்ரெடி நான் சக்திட்ட ஒரு நண்பர் அவர்கிட்ட கொடுத்துருந்தேன் ஒரு டேபிள், ஒரு டிஎன்பிசி போஸ்ட்ல. இது ஷேர் பண்ண முடியுமா? ஷேர் பண்ணலாமா சார்? எஸ் சார், சிஸ்டத்துல இருக்குங்க சார். செஷன்ல குரூப்ல எல்லாருமே இருக்காங்க, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் சார். நான் ஷேர் பண்ணவா இப்போ? ஓகே சார், ஓகே. ஏன்னா இப்போ நான் ஓப்பன்ல தான் வச்சிருக்கேன். நான் வேணா அதை விண்டோ ஷேர் பண்றேன். அந்த ஓகே, எல்லாருக்கும் தெரியுதான்னு மட்டும் பாருங்க. ஓகே தெரியுதா? எஸ் சார். எஸ்.
ஸோ இது நார்மலா டிகிரி படிக்கிறவங்களுக்கு எப்படி வந்து டிஎன்பிசி என்னென்ன போஸ்ட் ரிலீஸ் பண்றாங்கிறத ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தெரிஞ்சவங்க இல்ல தெரியாதவங்களுக்கு இது ஒரு இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க ஒவ்வொரு போஸ்ட் கீழே இருக்கிற அந்த எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா நார்மல் இருக்கும் எப்பவுமே. ஆனா நார்மல் டிகிரியோட ஒரு டிப்ளமோ கோர்ஸோ இல்ல ஒரு ஸ்பெஷல் சர்டிபிகேட் கோர்ஸோ இல்ல ஒரு அடிஷனலா ஒரு சின்ன கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த போஸ்ட் உள்ள வர்றது வந்து ரொம்ப ஈஸி. நாம எல்லாரும் எம்ஏடி ஹிஸ்டரி படிச்சவன் 1008 பேர் இருப்பான், தமிழ் படிச்சவன் நிறைய பேர் இருக்கான், லட்சக்கணக்கான பேர். பட் யார் ஒருத்தன் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் எபிகிராஃபி படிச்சிருக்கானோ அவன் ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப கம்மி. ஆர்கியாலஜிக்கல் ஆபீசரோட கேடர் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டுக்கு ஈக்குவலான கேடர். ஸோ போஸ்ட் ஆர் குட், நல்ல சேலரி. ஒரு பெரிய ஆர்கியாலஜிக்கல் மியூசியத்துக்கு நம்ம ஒரு பெரிய ஹெட்டா வருவோம். இப்படி எடுத்தீங்கன்னா நான் இது டிஎன்பிசி நோட்டிபிகேஷன் விட்டதை வச்சு நான் கல்அவுட் பண்ண விஷயங்கள் ஆல்ரெடி நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். புதுசா இருக்கிறவங்களுக்காக சொல்றேன். நம்ம ஒரு கோர்ஸ் படிச்சோம், எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் படிச்சோம்னா டிஎன்பிசில கண்டிப்பா போஸ்ட் கன்ஃபார்ம். சால்ட் இன்ஸ்பெக்டர்னு ஒரு போஸ்ட், ரொம்ப ட்ரிக்கியான பார்ட் என்னன்னா அதுல பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சவங்க எல்லாம் ஈஸியா அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா 1 இயர் நீங்க வந்து சால்ட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிக்கணும். அதுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமே. சிம்பிளான ஐடியா என்னன்னா நேரா சாயல்குடி ஏரியாவில் போக வேண்டியது, அங்க சால்ட் பென் ஏரியாவில் போயிட்டு ஒரு அப்பப்போ ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போய் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ண மாதிரி 1 இயர் சர்டிபிகேட் வாங்கினா போதும். ஏன்னா யாருமே அப்ளை பண்றதுக்கு தகுதியான ஆட்கள் இல்ல. டிஎன்பிசி எப்படி பண்றான்னா நேரோ டவுன் பண்றான். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, ஆனா யார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சால்ட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணானோ அவன் தான் ப்ரிஃபரன்ஸ். அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பர்சன் ஈஸியா பிக்கப் பண்ணிட்டு உள்ள வரான். இதுதான் நான் ஆக்சுவலா சொல்ல நினைச்சது. இப்ப இருக்கிற டிகிரி ஹோல்டர்ஸ் நிறைய பேருக்கு என்ன இஷ்யூனா, நாம படிக்கிறோம் ஆனா எங்க சப்ஜெக்ட் பிராடா ஒரு விஷயத்துக்கு இருக்குமே தவிர அவன் கேட்கிற எலிஜிபிலிட்டிக்குள்ள வர்றது கஷ்டமாயிடுது. அதுக்காக மினிமம் ஒரு டிகிரி நம்ம வச்சுக்கிறது டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டம். எக்ஸப்ட் குரூப் 4, அந்த குரூப்லயே நிறைய கேட்டகரி வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. பிகாம், எம்ஏ தமிழ் இப்படி படிச்சவங்களுக்கு சில போஸ்ட் பிரிச்சிடுறாங்க. இப்போ முன்னெல்லாம் அது கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட் இருந்தா குரூப் 4 பாஸ் பண்ணலாம், எடுத்துட்டு உள்ள வந்துடலாம். ஸோ நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கிறனால இதை சொல்லியிருக்கேன். எம்ஏ தமிழ் யாரெல்லாம் அது படிச்சிருக்காங்களோ they have good இது ரெப்புடேஷன்ங்கிற மாதிரி போஸ்ட் எல்லாம் நல்ல போஸ்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த டூரிசம் ஆபீசர் போஸ்ட், நார்மலா டூரிசம் ஆபீசர் போஸ்ட் எல்லாம் நம்ம எதிர்பார்க்காத போஸ்ட். அந்த போஸ்ட்ல போனா டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் ஆபீசராகவே போயிடலாம். இந்த அவங்க ஒரு டிப்ளமோ கோர்ஸ் வைக்கிறாங்கல்ல டூரிசம், அது நார்மலா நம்மளோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லயே ஐஜிஎன் இந்த இக்னோ ஆஃபரிங் பண்றான், தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில பண்றாங்க. ஜஸ்ட் 1 இயர் தான், 4500 ரூபாயில நம்ம படிச்சிடலாம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். அதை படிச்சீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் ஆபீசரே ஆயிடலாம். எப்பவுமே நம்ம நினைப்போம் நம்ம ஏன் வந்து பிஎஸ்சி அக்ரி படிச்ச அக்ரிகல்ச்சர் ஆபீசர் அக்ரி படிச்சவன் எல்லாரும் சண்டை போடுவான். டூரிசம் ஆபீசர் அப்படி இல்ல. டிப்ளமோ டூரிசம் படிச்சவன் கம்மியா இருப்பான், டிகிரி எல்லாரும் வச்சிருப்பான். யாராச்சும் ஒரு ஆள் டிப்ளமோ டூரிசம் படிங்க, டிஸ்ட்ரிக்ட் டூரிஸ்ட் ஆபீசரா வந்துடலாம். ஒன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் டூரிஸ்ட் ஆபீசர்ல இருந்து மினிமம் 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணா அசிஸ்டன்ட் டைரக்டர், தென் டெப்டி டைரக்டர், மேக்ஸிமம் நீங்க போறப்போ ஹெட் குவார்டர்ஸ்ல செக்ரட்டரி லெவல்ல போய் உட்காரலாம். பட் யூ வில் நாட் பி ஐஏஎஸ், பட் யூ வில் பி அட் பார் வித் ஐஏஎஸ். இது ஏன்னா தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹோம் கேடர் டைப்ல கேட்கறது. இந்த மாதிரி ஒர்க்குக்கு டூரிசம் ஆபீசர் போஸ்ட் எல்லாமே அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி இருக்கு சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூனியர் சயின்டிபிக் ஆபீசர், இதுல எல்லா போஸ்டும் இருக்கு. நான் மைக்ரோபயாலஜி படிச்ச ஜூனியர் சயின்டிபிக் ஆபீசருக்கெல்லாம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் இதுல நல்ல போஸ்ட். யாரெல்லாம் நம்ம மைக்ரோபயாலஜி சூஸ் பண்றோமோ ஆர் ஜெனட்டிக்ஸ் நம்ம அக்ரியில படிச்சுட்டு பிஜி போறவங்க எல்லாம் இதுல ஈஸியா அப்ளை பண்ணலாம். நல்ல போஸ்ட் ஜூனியர் சயின்டிபிக் ஆபீசர் 2. அவங்களோட ப்ரொமோஷன் எல்லாம் நல்லா இருக்கும். கடைசி உங்க ரிட்டையர்மெண்ட் டைரக்டர் லெவல்ல போகும். he will be the head of the department. நீங்க நினைச்சு பாருங்க, எப்பவுமே head of the department will be a IAS officer, but in this forensic department la head of the department will be ஒரு நான் IAS officer. ஸோ இது செக்ரட்டரிங்கிறது ஹோம் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அவங்க வராங்க. பட் டிபார்ட்மெண்ட்னு எடுத்தோம்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட் பண்றாரு. ஸோ ஈஸியா ஆகலாம். அதெல்லாம் லெபார்டரி அசிஸ்டன்ட், இது 12th பாஸ் பண்றவங்களுக்கு. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இப்ப நான் சொன்னது இந்த ஸ்டோர் கீப்பர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் சால்ட், இதெல்லாம் அதெல்லாம் வரும். ஹெச்ஆர்என்சி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பட் அதுல கம்பல்சரியா
டிகிரி இருந்துச்சுன்னா, டிகிரி இன் லா இருந்துச்சுன்னா நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகிடலாம். அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து குரூப் 1 இப்போ கேட்டகரியில வந்து குரூப் 1B வருது. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆறுது வந்து உங்களோட நல்ல நல்ல ரெப்யூட்டட் போஸ்ட். அது குரூப் 1 பார்வைத்து பாக்குறதா, சரிங்களா? கோஆபரேட்டிவ், எஸ், இது உங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ குரூப் 2ல எல்லாம் வருது. ஜெயிலர், மென் அண்ட் விமென் ஆல்ரெடி இருக்கிறதா, எனி டிகிரி. லைப்ரேரியன், எஸ், நான் சொல்ல நினைச்ச ஒரு முக்கியமான போஸ்ட் என்ன தெரியுமா? யாராச்சும் வந்து நான் நிம்மதியா படிச்சு யூபிஎஸ்சி போகணும்னு நினைக்கிறவங்க லைப்ரேரியனா போயிருங்க. லைப்ரேரியன் போஸ்ட் எல்லாமே வந்து ஏதாச்சும் ஒரு நூலகத்துல வேலை கிடைச்சிரும். அங்க படிச்சு யூபிஎஸ்சி ஈஸியா போயிடலாம். இது ரொம்ப சிம்பிளானது. யாரு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு போஸ்ட் இது. நானே பார்த்து வியந்தது. டிப்ளமோ சர்டிபிகேட் லைப்ரரி சயின்ஸ் படிச்சா, டிப்ளமோ இருக்கு, சர்டிபிகேட் கோர்ஸும் இருக்கு. அது படிச்சா கூட உள்ள போயிடலாம் இதுல, சரிங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்ஸ், இது வந்து கம்ப்ளீட்டா மேத்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான். தென் ரிசர்ச் அசிஸ்டன்ட், அதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் இது வரும். பட் இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க யாராச்சும் நம்மளோட எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது எலிஜிபிள். ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இன் எக்கனாமிக்ஸ் எல்லாம் வரும், அவங்களுக்கு இது எலிஜிபிள். தென் சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், இதெல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா விமென் வராங்க நிறைய. இப்போதைக்கு விமென் தான் நிறைய வராங்க. ஹோம் சயின்ஸ், நம்ம இதுல நியூட்ரிஷன் ஹோம் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது நல்ல இது. இதுல பிஜி டிப்ளமோ இன் ரூரல் சர்வீஸ் யாராச்சும் காந்திகிராம்ல வாங்குங்க. இந்த கோர்ஸுக்கெல்லாம், இந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் வர்றதே கஷ்டம், வர்றது இல்ல, லிமிட்டடான ஆளுங்க தான் வராங்க. அப்புறம் இன்னொரு குரூப் 1 போஸ்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர். இது வந்து டிப்ளமோ ஒன்று கண்டிப்பா வேணும். அது சோசியல் ஒர்க் ஆர் சோசியல் சயின்ஸ் ஆர் லேபர் ரிசர்ச் ஆர் சோசியல் வெல்ஃபேர். இந்த டிப்ளமோ கோர்ஸ் வாங்கலாம். நீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லையும் வாங்கலாம். 1 இயர் ப்ரோக்ராம் இருக்கு, டைரக்டாவும் படிக்கலாம். இது படிச்சீங்கன்னா குரூப் 1 ஆஃபீஸர் நம்ம எப்படி 5400 கிரேட் பேல வர்றது, அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர், இது நல்ல போஸ்ட். ஸோ இதுவும் ட்ரை பண்ணலாம் நீங்க. இது ஒரு ஸ்பெஷல் போஸ்டாவே இருக்கு. தென் ரிமைனிங் வந்து குரூப் 1, குரூப் 4, குரூப் 2. இதுல நான் சொல்ல வேண்டியது வந்து ஒன்னு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்ட் நான் இங்க சொல்லவே இல்லை. தென் இன்னொன்னு வந்து குரூப் 1A ஏசிஎஃப் போஸ்ட்ங்கிறது குரூப் 1. அந்த இப்ப நம்ம சொல்ற மாதிரி குரூப் 1க்கு அப்புறம் வர குரூப் 1A போஸ்ட் வந்து ஏசிஎஃப்ங்கிறது அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட். அதுல அக்ரி படிச்சவங்க தான் இந்த லாஸ்ட் டைம் ரெக்ரூட்மெண்ட் ஆனதுல ஆல்மோஸ்ட் 10 பேர் கிட்டத்தட்ட அதுலதான் வராங்க. நம்ம இந்த ஏசிஎஃப் இப்போ ரெக்ரூட்மெண்ட் ஃபைனல் ஆனதுல அவங்க தான் வராங்க. ஸோ அக்ரி நல்ல ஒரு சைன் இருக்கு. நல்ல மக்கள் எல்லாருமே குவாலிட்டியா இது பண்றாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 வந்து இப்ப சிமிலர் எல்லா கேட்டகரி ஒன்னாக்குறாங்க. ஏசிஎஃப் நாங்க தனியா எக்ஸாம் எழுதணும், இப்ப அது குரூப் 1 கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வராங்க. லேட்டஸ்ட் ரிவ்யூல நடந்தது என்னன்னா, இனி கவர்மெண்ட் வந்து செப்பரேட்டா டெக்னிக்கல் பேப்பர் வச்சு எல்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியாது. நிறைய காஸ்ட் ஆகுது. பிளஸ் எவாலுவேஷன் பண்றதுக்கெல்லாம் ஆளுங்க இல்ல. யூபிஎஸ்சி சொல்ற மாதிரி அங்க டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளவு எக்ஸாம் எல்லாம் வைக்க முடியாதுன்னு குரூப் 1க்குள்ள கொண்டு வர்றாங்க எல்லாமே. ஈவன் லா, இது நான் சொன்ன அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹெச்ஆர்என்சி எல்லாமே ஒரே லைன்ல கொண்டு வர போறாங்க. ஸோ அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாருக்கும் காமன் பேப்பர் எப்படி செட் பண்ணா மேனேஜரல் ஸ்கில் வரும். அப்போ ரொம்ப ஈஸி. நீங்க ஒரு தடவை தான் படிக்க போறீங்க, பட் யூ வில் அப்ளை ஃபார் ஆல் குரூப் 1 போஸ்ட். ஸோ எல்லாமே குமுலேட்டிவ் வரப்போ போஸ்ட் நம்பர் அதிகமாகும். அதனால ரெடியா இருங்க. நல்லா படிக்கிறது என்னன்னா, சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூல கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும், மற்றபடி ஜிஎஸ் தான் மெயின். இப்போ அரவிந்த் சொன்ன மாதிரி ஜெனரல் ஆஸ்பெக்ட் வந்து யூபிஎஸ்சில ரொம்ப முக்கியம். அவங்க இப்ப இதே தான் டிஎன்பிசி கொண்டு வராங்க. ஜெனரலா தெரியணும் மேனேஜரல் ஸ்கில்லுக்கு. சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்டுக்கு தனி அந்த பேப்பர், அது இங்க நம்ம சொல்லணும்னா தனியா தான் சொல்லணும். ஒரு ஜெனரலா நீங்க அக்ரி படிச்சவங்க உள்ள வரணும்னா, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு ஈக்குவலா டிஎன்பிசியை கொண்டு வர பாக்குறாங்க. அதுல ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷன் வந்து தமிழ் வேணும். தமிழ் கம்பல்சரியா உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அது எப்படி அவன் டஃப் வைப்பான்னு தெரியாது. அதுலதான் ஸ்கிரீன் ஆறாங்க நிறைய பேர். நிறைய பேருக்கு தமிழ்ல வந்து அகராதியில இருக்கிற லெட்டர்ஸ் ஒரு வார்த்தை கேட்டாலே தெரியல. அந்த மாதிரி அவங்க கொண்டு வராங்க கொஸ்டின் எல்லாம். ஸோ கொஞ்சம் தமிழ் கண்டிப்பா நீங்க அட்டாச்சா இருக்கணும். அப்பதான் வந்து குரூப் 1 எல்லாம் கொஞ்சம் ஈஸியா கிளியர் பண்றது நல்லது. ஸோ உங்க சைட்ல ஏதாச்சும் எனக்கு கொஸ்டின் கேட்கணும், உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குன்னா கேட்கலாம். நான் தாராளமா உங்களுக்கு பதில் சொல்றேன். ஏன்னா நான் ஒன் சைட்ல சொல்றது வந்து என்னோட விஷயம், அவ்வளவுதான். உங்களுக்கு டவுட் நீங்க கேட்கலாம். சார், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை பத்தி கொஸ்டின் கேட்டிருந்தாரு, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர் நம்ம அரவிந்த் நல்லாவே கிளியரா சொன்னாரு, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது. எனக்கு தெரிஞ்சு
நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா என்சிஆர்டி புக்கு, எனக்கு 6ல இருந்து 12 வரைக்கும் என்சிஆர்டி புக்கு நான் படிச்சேன். அது நாள் வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் புக்கையே படிச்சு மக்கப் பண்ணனால நம்மளுக்கு சுத்தமா அந்த விஷன் இல்லை. சிம்பிளா ஒன்னு டிமாண்ட் சப்ளையோட கர்வ் எப்படி ஒர்க் ஆகும் ஒரு எக்கனாமிக்ஸ்ல, அதுவே வந்து நம்ம தமிழ் புக்ல நீங்க டெக்ஸ்ட் புக் இப்போ கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா கொண்டு வந்திருக்காங்க புக்ஸை. பட் நாங்க படிக்கிற சமயத்துல என்சிஆர்டி புக் தான் குவாலிட்டி. ஏன்னா அந்த டிமாண்ட் சப்ளை கான்செப்ட் கூட தெளிவா புரியுற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ என்சிஆர்டி புக் இஸ் த பேஸ். நீங்க அல்டிமேட்டா சொல்றேன், புரிதலுக்கு நல்ல சிறப்பானது வந்து 6th இருந்து மேக்சிமம் நான் 12th சொல்றேன். 12th சயின்ஸ் புக்கு, சயின்ஸ் எல்லாம் விட்டுருங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் டோன்ட் டச் இட். அதர் காமன் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, என்வரன்மெண்ட் சயின்ஸ், இந்த மாதிரி இருக்கிற எல்லா சப்ஜெக்டையும் படிச்சிட்டீங்கன்னா எல்லா எக்ஸாமும் ஈஸி. என்சிஆர்டி புக் தான் அல்டிமேட். அது படிங்க, அது நல்லா குவாலிட்டியா ஆரம்பிச்சா போதும். சார் ஜஸ்ட் ஆட் சார் क्वेश्चन. ஆக்சுவலா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் படிக்கிறது என்ன எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா, நீங்க எந்த எக்ஸாம் படிக்கிறீங்கிறதுல முதல் தெளிவா இருக்கும். தெளிவானதுக்கு அப்புறம் அதோட பழைய கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும். நீங்க இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் சிவில் சர்வீஸ், இப்ப இந்த வருஷத்தோட யூபிஎஸ்சியோட பேப்பர் எடுக்கணும். நீங்க எடுத்து யூ ஜஸ்ட் அனலைஸ் இட். ஒரு 100 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 100 கொஸ்டினை ஃபுல்லா படிங்க. எந்தெந்த ஏரியால இருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டாண்டர்ட்ல கேட்டிருக்காங்க, நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ், ரெண்டாவது பாத்தீங்கன்னா சிலபஸ் படிக்கணும். பழைய கொஸ்டின் பேப்பர், சிலபஸ், இது ரெண்டையும் டீட்டெயிலா உட்காந்து படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபுல்லா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதெல்லாம் தேவைப்படுது உங்களுக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசிக்ஸ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். லைக் சார் டோல்ட் என்சிஆர்டில எல்லாம் படிக்கணும்னு இருக்கு, நியூஸ் பேப்பர் ரீடிங் இருக்கு. ஸோ இனிஷியலா ஒரு 1 or 2 months இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ ஃபார் ரீடிங். அப்போ வந்து நீங்க என்சிஆர்டி அண்ட் நியூஸ் பேப்பர்லயே எல்லாம் படிக்க வேண்டியது இல்லை, எதெல்லாம் படிக்கணும்னு சொல்லி இருக்கு. ஸோ அதை மட்டும் கரெக்டா வந்து இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். ஸோ ஆனா ஃபர்ஸ்ட் 2 things நீங்க கண்டிப்பா பண்ண வேண்டியது, எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, லைக் சார் டோல்ட் குரூப் 4 இருக்கலாம், குரூப் 4 இருக்கலாம், குரூப் 2 இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்க வேண்டியது கொஸ்டின் பேப்பர் ஆன்லைன்ல பார்க்க கூடாது, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வச்சுட்டு பிளஸ் சிலபஸ் ரெண்டையும் வச்சு நீங்க அப்படியே படிக்கணும். எங்க இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் யூ டேக் ப்ராப்பர் கைடன்ஸ், கரெக்டான விதத்துல ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு. ஓகே, ஐ ஆன்சர்ட் யுவர் क्वेश्चन. Any other questions with respect to TNPC or UPSC preparation? Yes, Shruti. சார், என் பேரு சுத்தி சார். நான் வந்து 3rd year படிச்சுட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், எனக்கு யூபிஎஸ்சில வந்து இப்போ நியூஸ் பேப்பர் நம்ம டெய்லி ரீட் பண்றோம் சார். ஆனா வந்து எப்படி செக்ரிகேட் பண்றதுன்னு தெரியல சார். எது வந்து தேவை, எது தேவையில்லைன்றத கண்டுபிடிக்க முடியல சார். எல்லாமே மொத்தமா இருக்கா, ஸோ அதனால கொஞ்சம் அது டிஃபிகல்ட்டா இருக்கு சார். எப்படி எஃபிஷியன்ட்டா சீக்கிரமே நியூஸ் பேப்பர் ரீட் பண்றதுன்னு கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்துருங்க. ஓகேமா. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இப்போ நியூஸ் பேப்பர்ல என்ன ரீட் பண்ணா என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். எந்தெந்த ஏரியாஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்தெந்த ஏரியாலாம் இப்போ ஏதோ ஒரு நியூஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை வந்து படிக்க கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஜென்ரலா சொல்லும்போது சொல்லுவோம், இப்போ ஹிந்து நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ், அதுக்கப்புறம் கடைசி பேஜ், நடுவில் எடிட்டோரியல் பேஜ் படிங்க அப்படிம்பாங்க. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பேஜ் இருக்கும், 4 பேஜ் இருக்கும். இந்த 4 பேஜ் மட்டும் படிச்சா போதும்னு சொல்லுவாங்க. பட் அந்த 4 பேஜ்லயே நிறைய நியூஸஸ் இருக்கும். அந்த எல்லா நியூஸுமே நம்ம படிக்கணுமா அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எப்படி அது வந்து கொஸ்டின் வருது அப்படிங்கிறத நீங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணினா மட்டும்தான் நீங்க படிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சொல்றேன். இந்த தடவை வந்து இப்போ நார்த் சீயை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து நார்த் சீயை பார்டர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி தேர் வாஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம் கோயிங் ஆன் பிட்வீன் நேட்டோ அண்ட் ரஷ்யா. அப்போ நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை வந்து ரெகுலரா போயிட்டே இருக்கு. அதுல நிறைய கண்ட்ரி வந்து இப்போ நேட்டோவோட ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நார்வே, ஸ்வீடன், இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் இப்போ நேட்டோவோட ஜாயின் பண்ணாங்க. சோ அதை வச்சு அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னா, இப்ப நார்த் சீயோட எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் பார்டர் பண்ணுது, அதுல ரஷ்யாவோட பார்டர் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இது நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ரிலவெண்டடா இருக்கு அப்படிங்கறது நீங்க இனிஷியலா வித்தவுட் கைடன்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதை வந்து நீங்க ப்ராப்பரான கைடன்ஸ் கேட்டுட்டு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ஈஸியா இருக்கும். வித்தவுட் கைடன்ஸ் நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சீங்க அப்படின்னா இட் வில் பி என்னது ஒரு கடல்ல வந்து தூண்டில் போட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா உங்களால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. 4 நாள் படிப்பீங்க, 5ஆவது நாள் என்ன ஆயிரும்னா யூ வில் கெட் போர்ட் அண்ட் யூ வில் ஸ்டாப் ரீடிங் இட். ஓகேவா?
ஸோ பிளஸ் மெயின்ஸ் வேரியன்ட்ல படிக்கும்போது இப்போ எடிட்டோரியல் படிக்கணும் அப்படிம்பாங்க. எல்லா எடிட்டோரியலும் முக்கியம் கிடையாது. ஓகேங்களா? அப்ப எந்த எடிட்டோரியல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க மெயின்ஸோட சிலபஸ் நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணிருக்கணும். ஸோ மெயின்ஸோட சிலபஸ் நான் எல்லாத்துக்குமே சொல்றேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க சிலபஸ் படிக்கணும். சிலபஸ் படிச்சா மட்டும்தான் இப்ப அது வந்து இம்பார்ட்டன்டா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து பிளஸ் கொஸ்டின் பேப்பரோட நீங்க படிக்கும்போது யூ வில் நோ தட் எடிட்டோரியல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆர் நாட். அப்போ வந்து நீங்க அதை வந்து கண்டிப்பா படிக்கணும். ஸோ இப்படிதான் போகணும். அதுக்கு யூ நீட் சம் கைடன்ஸ். நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, வி வில் எக்ஸ்பிளைன் யூ ஹவ் டு ரீட். ஓகேவா? ஸோ இது தெரியாம நீங்க வந்து நியூஸ் பேப்பர் படிக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சார் ஓகே, டு ஆட் டு தட் பாயிண்ட், ஆக்சுவலா வந்து இனிஷியலி நீங்க வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல எங்க படிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்ட்டு தெரியணும் அப்படின்னா, ஸோ வி ஹேவ் அ பப்ளிக் சேனல் டெலிகிராம்ல. எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுமே வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு, டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனுக்கு சேனல் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க டெலிகிராம்ல போயிட்டு தீரன் ஐஏஎஸ் அகாடமி யூபிஎஸ்சி அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நம்ம டெய்லி பேசிஸ்ல ஓகே நியூஸ் பேப்பர்ல என்னென்ன டாபிக்ஸ் ஓகே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் ஷோ யூ. You can see here. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அது நேற்று நியூஸ் பேப்பருடைய ஒரு விசிபிளா இருக்குங்களா? எஸ். ஸோ இப்போ நேஷனல் லெவல்ல ஓகே, ரீஜன் லெவல்ல இது எல்லாமே வந்து நியூஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அண்ட் தென் எடிட்டோரியல்ல என்ன நமக்கு இம்பார்ட்டன்ட், எடிட்டோரியல் கூட வந்து ஒப்பீனியனும் சேர்ந்து வரும். அப்போ இது எல்லாமே நம்ம எப்படி வந்து ஓகே ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் யூபிஎஸ்சியோடைய சிலபஸ். ஓகே, மெயின்ஸ்க்கு வந்து டீடைல்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஏரியா வந்து சூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி நீங்க வந்து டெய்லி பேசிஸ்ல டாபிக்ஸ்மே உங்களால வந்து ஓகே யூ கேன் கெட். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஓப்பன் டு பப்ளிக். சரிங்களா? ஸோ நீங்க வந்து யூ கேன் கெட் த சேம். ரைட்டுங்களா? சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து சிலபஸை ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஓகே, அண்ட் தென் மெயின்ஸ் யூபிஎஸ்சி பொறுத்தளவுக்கு நியூஸ் பேப்பர்ல நான் எதை தேடணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்க வந்து சிலபஸை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அது ரிலேவெண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஹவு டு ரீட் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறதுக்கே நமக்கு ஒரு 1 hour செஷன் போகுமா? ஸோ இப்போ எல்லாமே நம்ம டீட்டெயிலா சொல்ல முடியாது. வி கேன் ஹேவ் அ செப்பரேட் செஷன். இப்போ யூபிஎஸ்சி மட்டும் வேணும் அப்படிங்கும் போது ஓகே வில் ஹேவ் அ செப்பரேட் செஷன். தென் ஸோ final year student I think they are eligible அப்படினு கேக்குறாங்களா சார்? I think they are in final semester. I think they are eligible before examல கம்ப்ளீட் பண்ணிரணுமா? இல்ல, ஆக்சுவலா நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணனும், ப்ரொஃபஷனல் டிகிரி ஆச்சு வெளிய வரணும். கம்ப்ளீஷன் இல்லாம உள்ள போக முடியாது. சார் பிஃபோர் எக்ஸாம் டேட் I think மாதிரி இல்ல ரீசன்ட் டிஎன்பிசி ரொம்ப கிளியர். இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போதே டிகிரி சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அப்போ either PDC or degree அப்படிங்கிறது வேணும். So final year student you have to wait for your PDC. Yes. UPSC I think they are eligible I think sir. UPSC அப்படி ஆப்ஷன் இருக்கு. Final year student can apply. Mains எழுதும்போது I think they should have completed degree. ஆமா. Okay, ஆமா. I think that option is not there in DNPC. So வேற என்ன இருக்கு क्वेश्चन? சார் ஒரு கேண்டிடேட் SSC பத்தி கேட்டிருக்காரு. So maybe you can triple it. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? So how to prepare for SSC பத்தி சொல்லுங்க. எங்க இருக்கு, எங்க கேட்டிருக்காங்க? எதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டா அப்படி சார் एक्चुअली இப்படினா ரிகார்டிங் SSC. ஆமா, நான் லேட்டரா ஜாயின் பண்ணேன்னு நினைக்கிறேன். எஸ் சார். எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் 12th கிரேடு கிராஜுவேட் கிரேடு 2 இருக்கு. அந்த ரெண்டு கிரேடுக்கு தனித்தனி சிலபஸ் உண்டு. ஸோ பேட்டர்ன் வந்து அவங்க செப்பரேட் பண்ணிட்டாங்க. அந்த பேட்டர்னுக்கு தக்கன சிலபஸ் உண்டு, அதுல டிஸ்கிரிப்டிவ் டைப்பும் உண்டு. ஸோ நீங்க ஒன்னும் பெருசாலாம் இதுல வித்தியாசம் தெரியல எனக்கு தெரிஞ்சு. கொஸ்டினை பார்த்தா யூபிஎஸ்சில வைக்கிற மாதிரி தான் எஸ்எஸ்சிலையும் இருக்கு.
எஸ்எஸ்சில மெயின் இருக்கு, இதுல மெயின் இல்லை. இதுதான் எனக்கு தெரிஞ்ச வித்தியாசம். பட் எஸ்எஸ்சி நான் வந்து எப்படி பண்ணிட்டாங்கன்னா சார், ஜெனரல் அவேர்னஸ் 4 ஏரியா இருக்கு சார். ஜெனரல் அவேர்னஸ், தென் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். இந்த 4 வச்சு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. ஐ அம் டாக்கிங் அபௌட் CGA 2, ரெண்டாவது பெரிய கேட்டகரி. சோ இது வந்து பிரிலிம்ஸ். இத நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படினா there will be a mains. சோ அத நீங்க கிளியர் பண்ணீங்க பட்சத்துல உங்களுக்கு வந்து போகணும் வெச்சுங்களேன். சோ இது மாதிரி இருக்கும். சோ பிரிலிமினரி பாத்தீங்கன்னா இந்த 4 ஏரியால இருந்து வருவாங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் I think other one is there. Four areas இருக்கு. See banking preparation SSC preparation வேற கிடையாது. ஓகே, இட்ஸ் லைக் சிலபஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து காமன் தான். எக்ஸ்ட்ராவா எஸ்எஸ்சில வந்து நீங்க வந்து ட்ரிகோனோமெட்ரி, மென்சுரேஷன் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் மட்டும் நீங்க வந்து படிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் தான். நீங்க வந்து குவான்ட், ரீசனிங், ஓகே, நம்பர்ஸ்ல வந்து பூந்து விளையாடணும். ஸோ அது வந்து பை ப்ராக்டிஸ் நமக்கு வந்துடும். ஏன்னா நமக்கு ப்ரிலிமினரியிலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கு, ஓகே, ஆர் 80 கொஸ்டின்ஸ் இருக்கு. 1 hour தான் டைம் இருக்கு, நெகட்டிவ் மார்க்கும் இருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு எல்லா செக்மெண்ட்லயும் எலிஜிபிள் கட் ஆஃப்ஸ் மீட் பண்றக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா வந்து அடிச்சுட்டு வரணும். ஸோ நமக்கு ஓவரால் கட் ஆஃபையும் மீட் பண்ணணும். ஸோ அப்போ அது எப்போ நமக்கு வரும் அப்படின்னா பை ப்ராக்டிஸ். நீங்க எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்சி எழுதுற கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. இங்கிலீஷும் குவான்டிட்டி அப்டிடியூட் ரொம்ப முக்கியம். ஆனா இங்கிலீஷ் அவங்க வந்து கேட்பாங்க. நம்மளே சில சமயம் வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் எல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டோம். நீங்க அப்படியே நீங்க யூபிஎஸ்சி போறீங்க, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் இங்கிலீஷ் வந்து ஏன் அங்க கிளரிக்கல்ல வைக்கிறாங்கன்னா கொஞ்சம் நம்ம கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வராத அளவுக்கு எழுதுற திறமை இருக்கணும். அந்த மாதிரி தான் அவங்களோட கொஸ்டின்லாம் இருக்கு. ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறோமா உங்களுக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னால அந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ரெகுலரா கண்டக்ட் பண்றாங்களா அப்படிங்கறத நீங்க வந்து பார்க்கணும். ஓகேவா? சில இப்போ யூபிஎஸ்சி அப்படின்னா வந்து அவ எவ்ரி இயர் ரெகுலர்லி 1000 சீட்ஸ் வந்து கண்டிப்பா வரும் நியர்லி. இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா நியர்லி தட் ரேஞ்ச் வில் டிஃபரெண்ட். பட் ஆனா உங்களுக்கு ஒரு 100 சீட்ஸ்ல இருந்து ஒரு 60 to 100 சீட்ஸ் வந்து ஆல் அண்ட் ஆவரேஜா ரெகுலரா வந்துட்டே இருக்கும். இப்போ குரூப் 4 ரெகுலரா வருது, குரூப் 2 ரெகுலரா வருது. பட் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து இப்போ எப்படி எஸ்எஸ்சி வந்து என்ன இருக்காதுன்னா சில டைம் வந்து அது ரொம்ப இர்ரெகுலரா இருக்கும், ரெகுலரா இருக்காது. ஸோ அதுக்கான காம்படிஷன் பேஸும் ரொம்ப வைடா இருக்கும். யூஆர் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் இருக்கும்போது unless otherwise you are very much interested, ஐபி போகணும்னு நினைக்கிறீங்க, இன்டெலிஜென்ஸ் பியூரோ போகணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வந்து இப்ப இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி ஏரியாக்கள் இருந்தா மட்டும் எஸ்எஸ்சி டார்கெட். இல்ல அப்படின்னா உங்களுக்கு முதல்ல இந்த ஏரியாலேயே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த ஏரியா நீங்க டார்கெட் பண்றது பெஸ்ட். நல்லா சூஸ் பண்ணிக்கங்க. நீங்க சூஸ் பண்ற எக்ஸாம் இட் ஷுட் ஹேப்பன் வெரி மச் ரெகுலர். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 வருஷம் 3 வருஷத்தோட கூப்பிடலாம் அப்படிங்கும் போது அது வந்து உங்களுக்கு வந்து சரியா இருக்காது. அதை மட்டும் பாத்துக்கணும். ஏன்னா நீங்க இவர் சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ் பெரு நான் எழுதுறப்போ டெபுட்டி இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் போஸ்ட் வரப்போ 2 டைமும் குவாலிஃபை ஆகி உள்ள போனேன். ரொம்ப கொஸ்டின் எல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸி. அவங்க பார்த்தா பல்கா கூப்பிடுவாங்க, போஸ்டிங் 1000 1500 கூப்பிட்டாங்க அப்போ. ஸோ போஸ்ட் ரொம்ப ஈஸி. மோரோவர் நாச்சு யங் ஏஜ்ல போனா many of my friends who are preparing UPSC அது கிடைக்காதவங்க வந்து இந்த எக்ஸாம் சைடுல கிளியர் பண்ணி போயிட்டாங்க சார். ஆக்சுவலா if you are preparing UPSC this is very easy exam. அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப டஃப்பால இருக்காது, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியா இருக்கு. பட் ரெப்யூட்டட் போஸ்ட் நீங்க ஒன்ஸ் யங் ஏஜ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா you will clear up to டெப்யூட்டி டைரக்டர். ஆமா, நல்ல போஸ்ட். டெப்யூட்டி டைரக்டர்லாம் சரியான போஸ்ட், இட்ஸ் வெரி ஸ்ட்ராங், நல்லா போலாம். யாரோ ஒருத்தங்க குரூப் 2 பத்தி கேட்டிருக்காங்க. குரூப் 2 பண்ணலாம். How to start preparation? See, again the same syllabus ரொம்ப டிஃபைன்டா இருக்குது. குரூப் 2ல 2ஆ பிரிச்சிட்டாங்க. குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் சிமிலர் சிலபஸ் தான். நீங்க இப்போ அவங்க பேட்டர்னை மாத்திருக்காங்க. அந்த பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வரனால அதை பார்க்கணும். நீங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும்னா 6 to 10 முதல் வந்து தமிழ் புக்கையும் படிக்கணும், 6 to 10க்குள்ள இருக்கிற எல்லா புக்கும் படிக்கணும். எல்லா புக்கும் இந்த சென்ஸ் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேத்ஸ் இது கண்டிப்பா படிக்கணும். நல்லா தரமா படிச்சு வச்சுக்கிட்டாதான் அதுல இருந்தா கொஸ்டினே வரும். என்ன கொஞ்சம் ட்விஸ்டட் இருக்கும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜிகே எல்லாம் டைரக்ட் கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்தா ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பட்ஜெட் அலோகேஷன் பண்ண அமௌண்ட் கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் எதிர்பார்க்காத கொஸ்டின். இப்படி அவங்க அப்ப என்ன நோக்கி போறாங்கன்னா பாலிசி லெவல்ல பப்ளிஷ் ஆகிற புக் இருக்கு இல்லையா, இப்போ அசம்பிளியில ப்ரெசென்ட் பண்ண பாலிசி பேப்பர் எல்லாமே இப்போ நெட்ல வந்திருக்கும்.
அதுல இருந்து கொஸ்டின் 10 எடுக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப நாங்க எதிர்பார்க்காத டான் இதெல்லாம். அப்ப கவர்மெண்ட் என்ன பிளான் பண்றாங்கன்னா, a person who join in the department, he should know little bit about policy. அந்த கிளரிக்கல் சிஸ்டத்துக்கு தேவையில்லை, பட் அதையே இப்ப உள்ள கொண்டு வராங்க. எவ்வளவு பட்ஜெட்ல இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால முதல் டெக்ஸ்ட் புக் கிளியர் பண்ணிடுங்க. தமிழ் டெடிகேட்டடா கொஞ்சம் நாலேஜபிளா இருங்க. தமிழ் தனியாவே படிக்கணும் நீங்க வச்சு. அது ஈஸி. நீங்க ஒரு 2 டைம் ரீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். திருக்குறள் கண்டிப்பா நாலேஜபிள் இருக்கணும். திருக்குறளை A to Z அவன் எதை கேட்பான்னாலும் தெரியாது, பட் திருக்குறள் இஸ் மெயின். அதுல 10 to 12 கொஸ்டின் வச்சிருவாங்கல்ல. அதனால அதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஆப்டிடியூட் ரொம்ப சிம்பிள். நீங்க மேத்ஸ் என்ன பண்றீங்களோ அதுதான் உள்ள வரும். 6 to 10க்குள்ள இருக்கிற மேத்ஸ்ல ட்ரிக்கி பார்ட் மட்டும் தான் அப்படியே நம்பரை மாத்தி போடுவான், கொஞ்சம் மெத்தட் மாத்துவான், பட் அதே தான் வரும். அதனால ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். எனக்கு பிசி அக்ரி படிக்கிறவங்களுக்கு குரூப் 2 எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஈஸி. ரொம்ப டஃப்னு நினைக்க தேவையில்லை, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஈவன் ரீசெண்ட் குரூப் 1லயுமே வந்து அக்ரி கிராஜுவேட்ஸ் ஏஓ இருந்துகிட்டே வந்து ஒரு 3 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு 6 months. ஓகேங்களா? சிலபஸ் கையில எடுத்துட்டு குரூப் 2 அப்படின்னா நீங்க லாங்குவேஜ் படிக்கணும். எய்தர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ். இப்போதான் புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க, தமிழ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அதை படிக்கிறதுக்கு 1 மாசம் போதும். ரொம்ப கன்ஃபைன்டா ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸியா ஜென்ரல் இங்கிலீஷ் முடிச்சிடலாம். ஓகே, ஒரே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகேவா? யூ ஆர் இன் வெரி குட் ப்ரொஃபஷனல் டிகிரி அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? நான் எந்த ஒரு போஸ்டையும் கம்மியா சொல்ல. நல்லா நோட் பண்ணீங்க. யூ ஆர் இன் வெரி குட் ப்ரொஃபஷனல் டிகிரி அண்ட் யூ ஆர் இன் 2nd year or 3rd year or in final year. யூ ஆர் வெரி வெரி யங். அதனால டார்கெட் பண்றதே வந்து நல்ல டார்கெட்டா வைங்க. ஸோ டோன்ட் கோ ஃபார் ஸ்மால் டார்கெட். ஓகேவா? ஸோ ஒரு பெரிய டார்கெட் வைக்கும் போது அதோட அச்சீவ்மெண்ட்டே நல்லா இருக்கும், உங்களோட ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் யூ ஆர் வெரி யங், உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு படிக்கிறதுக்கு. ஓகேவா? அதனால நீங்க டார்கெட் வைக்கும் போதே மை சஜஷன்ஸ் ஐ வில் டெல் யூபிஎஸ்சி ஆர் குரூப் 1. குரூப் 1க்கு கீழே வந்து ஐ won't suggest you at go at this moment. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஜாபோட நெசசிட்டி ரொம்ப தேவை கிடையாது. ஸோ யூபிஎஸ்சி படிச்சாவோ அல்லது குரூப் 1 படிச்சாவோ குரூப் 2 எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன சார் சொல்றது? குரூப் 2 ஆர் குரூப் லெவல் ஏஓ வெரி வெரி ஈஸி. அதனால நீங்க அந்த எடுத்துடனே டார்கெட்டே நீங்க ரொம்ப சின்னதா வச்சீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு போற எஃபர்ட்டும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால உங்களோட ரிசல்ட்டும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ யூ ஆர் வெரி யங், யூ ஆர் வெரி மச் ஸ்டூடியஸா இருப்பீங்க. ஸோ டார்கெட் வெரி ஹை. So group 1 or UPSC, that is my ultimate suggestion for you people. So target very high and achieve also very high. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்களோட சீனியர் அவரோட ஸ்டோரி சொல்றேன். அவர் வந்து சந்துருன்னு ஒருத்தர், அவர் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு எக்ஸ்டென்ஷன் படிச்சுட்டு இப்போ இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல இருக்காரு. அவர் யூஜி படிக்கிறப்போ ஒரு 1 hour 1.5 hours எங்க போறான்னு தெரியாது, ஆள் காணாம போயிடுவாரு. மற்ற சீனியரோட நாங்க ஏதாச்சும் பேசிட்டு இருப்போம், கலாச்சிட்டு இருப்போம், விளையாண்டுட்டு இருப்போம். பட் அந்த பர்சன் மட்டும் ஒரு 1 hour 1.5 hours டூரிங் யூஜி ஆள் காணாம போயிடுவாரு. கடைசி லேட்டரா தெரிஞ்சது இந்த பர்சன் வந்து யூபிஎஸ்சி யூஜில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சைலண்டா அவர் பிஹெச்டி வரைக்கும் போனாரு. கடைசியா ஆள் அடிச்சுட்டு ஐஎஃப்எஸ் ஆகிட்டாரு, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். இது வந்து எப்படி சொல்றேன்னா, இந்த பெர்சிஸ்டன்ஸா அவர் பண்ணியே ஆகணும். அவர் எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிளியர் பண்ணிட்டாரு. ஆல்மோஸ்ட் யூஜிசி நெட் அது இதுன்னு எல்லா ஸ்காலரும் கிளியர் பண்ணாரு. ஸோ என்னன்னா ஃபண்டமெண்டலி ஹி வாஸ் ஸ்ட்ராங். அதுதான் மேட்ரு. ஸோ அக்ரி படிக்கிறவங்க எல்லாம் ஈஸியா ஃபண்டமெண்டல் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. அதனாலதான் நீங்க எல்லாம் அக்ரி ஸ்கோர் ஈஸியா வாங்கிட்டு உள்ள வரீங்க காலேஜுக்குள்ள. இப்ப அதெல்லாம் ரொம்ப காம்படிஷன்ல இருக்கு. வெரி வெரி யங். They have lot of time to preparation. Lot of time இருக்கு உங்களுக்கு. அதனால வந்து இப்ப யூஜில இருக்கீங்க அப்படின்னா யூ எய்ம் வெரி ஹை. நல்ல நல்ல பொசிஷன்ஸ் போலாம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸே நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. சோ அது லேட்டா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நீங்க இப்ப இருந்தாலும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பத்திரத்திலேயே எழுதி தரலாம். யூ வில் கிளியர், பக்கா யூ வில் கிளியர் தி எக்ஸாம். ஆனா எஃபர்ட் போடாம விட்டத்தை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் எதுவுமே நடக்காது. ஃபைனல் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டு then you will be somewhere in marketing job 15,000 20,000 அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு 2 years ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஐயோ என்னடா பண்றது, சம்பளம் பத்தல, அது பண்ணல. அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா நான் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் போறேன் அப்படிம்பீங்க. மறுபடியும் ஸ்மால் டார்கெட்டை தான் திருப்பி வைப்பீங்க. ஒரு ஏஎஃப் போம்பீங்க, ஒரு பேங்க் எம்பீங்க. மறுபடியும் அதுல ஒரு 2 years டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க.
அப்புறம் வந்து இப்படியே லைஃப் போயிட்டு இருக்குமே தவிர யூ won't achieve anything very high. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கிளியரா ரொம்ப ஸ்மார்ட்டா உங்களோட டெசிஷன்ஸ் எடுங்க. டேக் ப்ராப்பர் கைடன்ஸ். நான் திரும்பி வேர்ட் யூஸ் பண்றேன், ஸ்மார்ட்டா இருங்க. அவ்வளவுதான் என்னோட கைடன்ஸ். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் மை ஃபைனல். சார் ஐ திங்க் தட் வேற யாருக்காச்சும் டவுட்ஸ் பர்టిక్యులரா? ஃபைன். சி உங்களோட கண்டெம்பரரி, அதாவது வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நாங்க ஃபாரஸ்ட் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இயர்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ 4th செமஸ்டர் அப்படிங்கும் போது எங்ககிட்ட வந்து நாங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம், ஸோ நீங்க வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஸோ வி டுக் அப் இனிஷியேட்டிவ். ஸோ வீக்கெண்ட்ல வந்து ஸோ எஃப்சிஎன்ஆர் பழையமே போய் நம்ம வந்து இப்போ யூபிஎஸ்சி சிலபஸ் வந்து அவங்க பிஃபோர் ஆல் இண்டியா டூர் போறதுக்கு முன்னாடி ஸோ வி ஹவ் கவர்டு 80 to 85% ஆஃப் த சிலபஸ், யூபிஎஸ்சி சிலபஸ். ஸோ அதை வந்து நம்ம கவர் பண்ணிருக்கோம், இன்க்ளூடிங் சிசெட். ஸோ அப்போ உங்க சேம் ஏஜ் குரூப் தான். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஏர்லி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. ஸோ நம்மளும் வந்து அதுல ஒரு பார்ட்டா இருக்கும். ஸோ தே வில் பி ஃபைனல் இயர் நெக்ஸ்ட் பிலிம்ஸ் வந்து அவங்க ஒரு 30 பேர் அப்பியர் ஆவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் a huge chance that அந்த 30ல 10 பேர் வந்து ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கிளியர் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஒரு முதல் அட்டெம்ப்ட் கொடுக்குறேன். அந்த முதல் அட்டெம்ப்ட்லயே எனக்கு வந்து பிலிம்ஸ் மீன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகுது அப்படின்னா அடுத்த அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சப்போஸ் எனக்கு வந்து மிஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னா ஃபார் எனி எக்ஸாம், அது எஸ்எஸ்சி ஆகட்டும் டிஎன்பிசி ஆகட்டும், நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லயே வந்து எல்லாருமே கிளியர் பண்ண முடியாது. மேபி ஏதாச்சும் 1-2 பாயிண்ட் ஈவன் லக் ஃபேக்டர் கூட உங்களுக்கு வந்து ஃபேவர் ஆகாம போகும். இன்டர்வியூல வந்து நீங்க லாஸ்டா போய் அப்பியர் ஆகலாம். உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து ஒரு 5 minutes தான் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ உங்களோட காரணத்தினால வந்து அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காம போகும் மேபி. ஓகே, ஆனா நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது வந்து ஷூர் ஷாட் உங்களுக்கு கிடைச்சு. அப்ப இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஏர்லி நீங்க காலேஜ் படிக்கிற டைம் தான் வந்து இம்பார்ட்டன்ட். இப்ப நாங்க 3 பேருமே நாங்கெல்லாம் பிஹெச்டி போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் எக்ஸாம் இருக்கு, இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இதே மாதிரி கைடன்ஸ் எல்லாம் கிடையாது. எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது, நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும் படிக்க கூடாது, இது எல்லாமே நம்ம கோச்சிங் சென்டர் போய் ஒரு 300-400 பேருக்கு நடுவில் உட்காந்து அதுலயுமே வந்து நம்ம வந்து 100% நமக்கு வந்து கத்திருக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஹர்டில்ஸ் இருக்கு லேட்டரா ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ அதனால இதுதான் வந்து பெஸ்ட் டைம். நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்களா, இதுதான் உங்களோட பெஸ்ட் டைம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ் நெக்ஸ்ட் 1 year அப்படிங்கும் போது உங்களுடைய எக்ஸாம் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவீங்க, அட்டெம்ப்ட் கொடுப்பீங்க, அது கிளியர் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்டிங் இயர்லி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார் சொன்ன மாதிரி ட்ரீம் பிக். ஓகே, உங்களோட கனவே வந்து என்ன இருக்கணும்? ஸோ டிஎன்பிசியா குரூப் 1 அடிக்கணும். ஓகே, யூபிஎஸ்சியா ஐஏஎஸ் ஆகும், எஸ்எஸ்சியா சிஜிஎல் அடிக்கணும். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து அந்த ஃபீல்ட்ல அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ல எது டார்கெட்டோ அதை அடிக்கிற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கும். அதர்வைஸ் ஆர்பிஐ வந்து ஆர்பிஐல அசிஸ்டன்ட் போஸ்ட்னு ஒன்று வரும். அந்த போஸ்ட் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு உள்ள போய் பாருங்க. முதல்ல எக்ஸாம் எழுதுறதே கஷ்டம், அது எழுதி பாஸ் பண்ணாலே பெரிய விஷயம். எழுதி உள்ள போங்க, உங்க எங்கேஜுக்கு நீ வில் பிகம் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆர்பிஐல அசிஸ்டன்ட் டைரக்டர் டெப்யூட்டி டைரக்டரா வந்து நல்ல ஒரு பயங்கரமான போஸ்ட் சொல்லலாம், நல்ல போஸ்ட். ஆர்பிஐ நபார்ட் ஆல்சோ வெரி குட் ஜாப். நம்ம ஆல்சோ பேங்கிங்ல இருக்கீங்க, இஃப் வாண்டட் நபார்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்ரி கிராஜுவேட்ஸ், அதுவுமே சூப்பரான ஜாப் நபார்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர். ஓகே, பட் அதுல கொஞ்சம் ரெகுலரைசேஷன் இருக்காது, மத்ததுல கொஞ்சம் ரெகுலரைசேஷன் இருக்கும். அது மட்டும் தான் ஒரே ப்ரிப்பரேஷன்லயே இருக்கும்போது அது பண்ணலாம். நீங்க we covered I think overall sir. Yes, I think நம்ம தான் புரியும். क्वेश्चन கேட்டா உண்டு, இல்லனா ஐ திங்க் அவங்க புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேல ஏதாவது டவுட்னா அவங்க கான்டாக்ட் பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ வந்து ஐ திங்க் நாங்க 3 பேருமே வந்து உங்களுக்கு என்ன அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோமோ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் லைன்ல அதை அட்ரஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் யூ கேன் டிஸ்கஸ். சரி, இப்ப சார் பாத்தீங்க அப்படின்னா he is heading the project in தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். சரிங்களா, நீலகிரி தார் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ அவருடைய ஒர்க்கை வந்து உங்களுக்காக வந்து ஓகே ஸோ ஒரு சைடு வச்சுக்கிட்டு he is spending almost 1 hour அப்படின்னா ஸோ you should give the இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி அரவிந்த் சாரும் அப்படிதான். ஓகே, he is connecting in பெங்களூர். ஓகே, ஸோ இப்போ if you have any doubts, அது வந்து இது டவுட்டா அப்படிங்கிற யோசனை கூட இருக்கலாம்.
டோன்ட் வரி அபௌட் தி நிறைய பேருக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். ஸ்டார்டிங் ட்ரபிள வந்து அட்ரஸ் பண்றது பெரிய பிரச்சனை. ஸ்டார்ட் பண்றதுதான் பிரச்சனையே. ஸ்டார்டிங் ட்ரபிள் கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் யூ வில் அச்சீவ். So now the session another ஒரு 5-10 minutes open for your questions. Okay, so நீங்க என்ன questions வேணாலும் கேட்கலாம். Okay, okay, sure. Okay, நம்ம ஷேர் பண்ணலாம். ஷேர் எஸ்ல இருக்கீங்க இல்லையா, ஷேர் பண்ணிடுங்க. எஸ் சார், எங்க ஆபீஸ்ல இருக்கீங்களா? ஆமா, உங்களுக்காக தான், மக்களுக்காக அப்படியே ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்கேன் 6:30 மணி வரைக்கும். So any other doubts? டவுட் கேட்கறதுக்கே யோசிச்சுட்டு இருப்பாங்க. திங்க் பண்ணிட்டு வரட்டும். சரி, ஃபைன். சரி, அப்போ நம்பர் சக்தி நீங்க எஸ் சார் ஓன் ப்ரிப்பரேஷன்ல யூபிஎஸ்சி. எஸ் சார், எஸ் சார். ரைட். 10% மா 10% சான்ஸ் இருக்கு ஓன் ப்ரிப்பரேஷன்ல பண்ணணும்னா. ஓகேங்களா? பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. பட் ஆனா ஸ்மார்ட்டா பண்றவங்களுக்கு இப்போ சரி, நான் சொன்ன மாதிரி நீங்களே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடிபட்டுக்கிட்டு போறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆல்ரெடி அடிபட்டவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு அதை வந்து யூட்டிலைஸ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் ஐ ப்ரிஃபர் தட் செகண்ட் ஆப்ஷன் இஸ் பெஸ்ட். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இருக்கவங்கிட்ட கேட்டு அதை ப்ராப்பரா ஸ்மார்ட்டா பண்றதுதான் பெஸ்ட் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஓன் ப்ரிப்பரேஷன் ஐ வோன்ட் சஜஸ்ட் அன்லெஸ் அதர்வைஸ் உங்களால முடியவே முடியாது, என்னால இது பண்ண முடியாது சார் அப்படின்னீங்கன்னா யுவர் விஷ். பட் ஆனா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி எக்ஸாம். ஜேஆர்எஃப் நான் கிளியர் பண்ணேன்னு சொன்னேன், அது காரணம் சார். ஓகேவா? நான் அப்போ வந்து சார் வந்து அங்க பண்ணல எம்எஸ்சி பண்ணிட்டு இருந்தாரு. நான் யூஸ் டு கால், அந்த டைம்ல வந்து போன் கூட கிடையாது, யூஸ் டு கால் ஃப்ரம் எஸ்டிஓ பூத்ல இருந்து கால் பண்ணுவோம். சார் இதெல்லாம் படிச்சிட்டேன், இதை படிச்சிட்டேன், கேள்வி கேளுங்க அப்படின்னா அவர் அங்க இருந்து கேள்வி கேட்பாரு, நாங்க பதில் சொல்லுவோம். இல்ல தெரியல படிக்கல திரும்பி போய் படி அப்படிம்பாரு. நாங்க திரும்பி வந்து படிப்போம். சோ அது வந்து என்ன கொடுத்ததுன்னா நான் எப்படி படிக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அப்போ வந்து நான் கரண்ட்லி என்னால கிளியர் பண்ண முடியாது. ஸோ நீங்க அது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க ஓன் ப்ரிப்பரேஷன்ல அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அன்லெஸ் இஃப் யூ ஆர் மைண்டர்லி வெரி வெரி வீக், என்னால முடியவே முடியாது சார், அதெல்லாம் வந்து தட் வி கேனாட் சே. பட் ஐ டோன்ட் ப்ரிஃபர் டு சஜஸ்ட் யூ யுவர் ஓன் ப்ரிப்பரேஷன். ஸோ இவ்வளவுதான். ஓன் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கும்போது ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் டைப். ஓகே, நீங்க பேப்பர் அனலைஸ் பண்றீங்க, ஓகே, அதுக்கப்புறம் சிலபஸ் நல்லா கோ த்ரூ பண்றீங்க, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எல்லாமே படிக்கிறீங்க அப்படிங்கும்போது ப்ரிலிம்ஸ் ஓகே ஒரு ஸ்டேஜ் கிளியர் பண்ணிடலாம். ஸோ மெயின்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து எவாலுவேட் பண்ணணும், நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ கான்ஸ்டன்டா வந்து உங்களுக்கு மெண்டர். ஒன்னே ஒன்று சொல்ல மறந்துட்டுமா, யூபிஎஸ்சிக்காக நீங்க கேட்டதுனால சொல்றேன். சரி, நல்லா நோட் பண்ணீங்க. எவ்ரி இயர் மினிமம் 7 lakh people will appear for preliminary. ஓகேவா? எவ்வளவு பேரு? 7 lakh. அந்த 7 lakhல இருந்து உங்களுக்கு மெயின்ஸ் குவாலிஃபை பண்றது பாத்தீங்கன்னா ஒன்லி 16,000 பேர் தான். அந்த 16,000 பேர்ல இருந்து இன்டர்வியூக்கு ஒன்லி 2,500 people. அதுல இருந்து டாப் 100 to 150 or 200 IAS. இந்த காம்படிஷனோட இதை வந்து புரிஞ்சுக்கணும் எவ்வளவு டஃபா இருக்கு அப்படின்னு. ஸோ அங்க அந்த ஒரு 7 லட்சம் பேரோட நீங்க காம்படிட் பண்றதுல மினிமம் ஒரு 2 லட்சம் பேர் வந்து என்ன இருப்பான், ரொம்ப நல்ல சிவியர் காம்படிட்டரா இருப்பான். அதுக்கு மினிமம் ஒரு 50,000ல இருந்து 1 லட்சம் பேர் ஆல்ரெடி வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவன், ஆல்ரெடி கொஞ்சம் க்ளோஸா 1 மார்க் 2 மார்க்ல போனவன், இது மாதிரிலாம் இருப்பாங்க. அவனோட அந்த 1 மார்க் 2 மார்க்லாம் நீங்க போட்டி போடும்போது நீங்க ஸ்மார்ட்டான ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு இல்ல அப்படின்னா நீங்க ஒவ்வொரு டைம் அடி வாங்கிட்டே இருப்பீங்க. ஆனா யூபிஎஸ்சில ஒரு டைம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுங்கிறது 1 year டைம் பீரியட். நீங்க 1 மார்க்ல விட்டாலும் விட்டதான் 1 வருஷம் அகைன் திரும்பி நெக்ஸ்ட் இயர் தான் நீங்க அப்பியர் ஆக முடியும். சோ அதை வந்து நீங்க கன்சிடர் வச்சுட்டு நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட். Okay, so any other questions? Okay, fine. See, நம்ம வந்து டெலிகிராம் சேனல்ல இருக்கோம், தீரன் ஐஏஎஸ் அகாடமி, டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, ஓகே, அந்த இன்ஸ்டால இருக்கும். ஓகே, ஸோ யூ கேன் சோஷியல் மீடியாலையும் வந்து நீங்க கனெக்ட் பண்ணலாம். தென் வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கும். ஸோ ஐ வில் போஸ்ட் ஆல் த சேனல் லிங்க்ஸ். ஓகே, இப்போ நீங்க வந்து டிஎன்பிசியில் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13,500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த குரூப்ல வந்து இணைஞ்சிருக்காங்க. ஓகே, so they will get daily questions. ஓகே, தென் திருக்குறள் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லாம் வந்து நம்ம ஓகே தமிழ் நியூஸ் பேப்பர்ல என்னென்ன டாபிக்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்கணும் இதெல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம்.
ஸோ யூ கேன் ஃபாலோ அவர் சேனல்ஸ் இன் சோஷியல் மீடியா ஆல்சோ. நான் அந்த லிங்க்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ யூ வில் கெட் சம் ஐடியா. ஓகே, அண்ட் ஆல்சோ யூ கேன் விசிட் அவர் வெப்சைட் www.dheeranIASacademy.com. ஓகே, ஸோ நம்மளோட இதே நேம்ல தான் dheeranIASacademy@gmail.com நீங்க உங்களோட சந்தேகத்தை வந்து நீங்க வந்து எழுதினாலும் ஓகே, we can reply. Okay, so we will connect. We are in every social media. We can able to connect easily. Okay. If further more doubts, நீங்க connect பண்ணலாம். Yeah. And one more person in the session வந்து organize பண்ணதுக்காக I am thanking. Okay, Akash. Okay, so he is instrumental. So நிறைய students கேக்குறாங்க சார், so நீங்க வந்து ஒரு செஷன் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, so I will thank Akash personally. Okay, so all his juniors. So on behalf of Dheeran IAS Academy and you people, I thank our senior Ganeshan sir for spending his valuable time, so almost 1 hour, and also I thank Dr. Aravindan. Okay, so thank you one and all. We wish you all the very best. Thank you. Thank you. Sir, okay. Thank you, பா. Thank you. உங்க நண்பரை பாட்டு தான் வந்தேன். உங்க நண்பரோட தான் போன் பேசிட்டு பக்கத்துல தான் இருந்தேன். சரியா?